गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய உத்தவர் காலங்கார்த்தால எழுந்து கொண்டு ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு வெளில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஏதோ கிருஷ்ணரே வந்து உட்காண்டிருக்கிறது போல இருக்கு. அதனால கோபிகைகள் அங்கேருந்து வந்து கிட்டக்க வந்து பார்க்குறார்கள். பார்த்தா கிருஷ்ணன் போலவே இருக்கு. ஆனால் கிருஷ்ணன் எல்லாம் தெரிஞ்சிருத்து. கிருஷ்ணர் எப்படிலாம் வஸ்திரம் தரிச்சுப்பாரோ அவர் கிருஷ்ணர் மாதிரியே இருந்து இருந்து சரீரம் கூட கிருஷ்ணர் போல இருக்கான் உத்தவருக்கு. அதனால கிட்டக்க வந்த உடனே நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கேன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு வினயத்தோடு கோபிகைகள் கேட்குறார்கள். அப்படி கேட்டுந்தே தெரிஞ்சிருத்து கிருஷ்ணர்கிட்டேருந்து வந்திருக்கான்னு. மேலே இவ பேசுகிறான் அந்த உத்தவரை பார்த்து. என்ன அந்த கிருஷ்ணன் வந்து அவள் அப்பா அம்மா எப்படி இருக்கா அப்படிலாம் அவளை விசாரிக்கிறதுக்காக அவங்களை அனுப்பிச்சிருக்கானா, அதுக்காக நீங்கள் வந்திருக்கேளா? அங்கேயே மதுரையிலேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள், அந்த ஸ்திரீகள், அவளுடைய அந்த லாலனை இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் அங்கேயே இருக்கானோன்னு அந்த கிருஷ்ணன். நாங்கள்லாம் அந்த கிருஷ்ணனுக்கு ஞாபகம் இருக்குமா? இங்கே நாங்கள் பிருந்தாவனத்தில் தப்பிச்சுட்டு இருக்குமே அவன் ஸ்மரணையில், அங்கே கிருஷ்ணனுக்கு எங்கள் ஸ்மரணை இருக்கான்னு சொல்லிட்டு அந்த உத்தவர்கிட்ட கோபிகைகள் இப்படி பேச ஆரம்பிக்கிறா. மேலே அந்த உத்தவரை பார்த்து இன்னும் கூட கோபிகைகள் கிருஷ்ணனை திட்டுவது போல அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அவன் மனசில் ஆசை தான் இருக்கு. ஆனால் கிருஷ்ணன் இங்கே வந்து இவளை பார்க்கலன்னு உடனே இந்த மனசில் அந்த ஒரு கோபத்தோடு சொல்லுவது போல அந்த உத்தவரை பார்த்து சொல்கிறான். அவனுக்கு என்ன, அவனுக்கு எங்கள் கூட இருந்தான், நல்ல சந்தோஷமாக இருந்தான், எங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினான், இப்போ கிளம்பிட்டான். அங்கே போனால் அவனுக்கு இன்னும் நிறைய நாகரிகமான ஜனங்கள்லாம் கிடச்சிருக்கான் அந்த நகரத்தில். அவன் கூட இன்னும் கூட சௌக்கியமாக இருக்கான். அதனால் அவன் காரியம் முடிஞ்சிருத்து, எங்களை இங்கே தப்பிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு எங்களால் என்ன ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிகைகள் அவளுடைய அந்த தாபத்தை தெரிவிச்சுட்டு, ஆனால் எங்களால் மாத்திரம் அவனை மறக்கவே முடியல, எங்களால் உண்மையாகவே மறக்க முடியல. அதனால எங்களுடைய காரியங்களும் எங்களால் பண்ண முடியல. அன்றாட உள்ள காரியங்களும் எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எங்கே எதை நினைச்சாலும் கிருஷ்ணன் வரான். அதனால எங்களுக்கு அவன் ஞாபகம் வந்துருத்துன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்னே ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. அப்படி ஒரு நிலைக்கு போயிடுறோன்னு சொல்லிட்டு கோபிகைகள் தன்னுடைய நிலையை தானாகவே உத்தவர்கிட்ட சொல்கிறா. இவாளுடைய நிலை எப்படி இருக்குன்னா, இந்த பக்தி விஜயத்தில் இந்த நாமதேவர், துக்காராம், ஏகநாதர், கோரா கும்பர்னு இவா அந்த பகவத் பக்தியில் நாமும் சொல்லி 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 அந்த நாமம் மனசுக்குள்ளே போய் பாண்டரங்கன் நாம ரூபத்தில் அவாகிட்ட வந்து மனசு முழுக்க பாண்டரங்கனுடைய பக்தியாகி எப்படி வந்து அவளுக்கு இந்த உலகமே மறந்து போய் எந்த காரியம் பண்ணினாலும் அவளால் முதல்ல காரியம் பண்ண முடியாது. அப்படி காரியத்துக்கு போனாலும் அவள் மனசு தன்னறியாமல் பாண்டரங்கன்ட்ட போயிடும். இந்த மாதிரி கபீர்தாசர் இருந்திருக்கார், எத்தனையோ மகாத்மாக்கள் இருந்திருக்கா. எல்லாருடைய மனசும் அப்படி பகவானால் அபகரிக்கப்பட்டு அப்படி அவளால் லௌகிக விவகாரங்கள் எதுவுமே பார்க்க முடியாமல் எப்படி இந்த பக்தர்கள் இருந்தாலோ கிட்டத்தட்ட அதே நிலையில கோபிகைகள் இருக்கா. இன்னும் பார்க்க போனா கூட இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறது அது உயர்ந்தது, இப்படி ஒன்று இருக்குன்னு காண்பிக்கலான்னு முதல்ல காண்பிச்சதே கோபிகைகள் தான். அந்த கோபிகைகள் கிட்டேன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பக்தர்கள்லாம் இப்படியும் கிருஷ்ணரிடத்துல பக்தி பண்ண முடியும், சுவாமி இடத்துல பக்தி பண்ண முடியும் காமிச்சது. அதனால அந்த நிலையில இருக்கிறார்கள் இந்த கோபிகைகள். அப்படி இருந்துட்டே உத்தவர்கிட்ட அந்த கிருஷ்ணரை பத்தின விசாரிப்பு, அவனை கொஞ்சம் கோபத்தில் திட்டுறது, இதெல்லாம் பேசிகிட்டே வரா உத்தவரை பார்த்து. இப்படி இவா பேசுறது எல்லாத்தையும் உத்தவர் பார்த்துட்டே இருக்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவளுக்கு என்னன்னா, மனசில் கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்ச அந்த தாபம், அந்த கிருஷ்ணன் மேலே அலாதியான ஆசை, அவளுடைய நிலையை எப்படி வர்ணிக்க முடியும்? அப்படி அந்த நிலையில இருந்துட்டு இப்படி இருந்துட்டே இருக்கும்போது பார்த்தா மேலே அந்த கிருஷ்ணனை ஒரு அலாதியான பிரியத்தை வச்சுண்டு அந்த பகவானை திட்டுவது போல உள்ளது தான் இந்த பிரமர கீதம். சுவாதீனமாக அப்படி ஒரு சுவாதீனத்தோட அந்த கிருஷ்ணன் மேல பிராணகாந்தனா நினைச்சு அவன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த விரக தாபத்துல இப்படி அவ புலம்புறது திட்டுறது தான் இந்த பிரமர கீதமாக ஏற்பட்டது. அங்க ஒரு வண்டு வரதான். அந்த வண்டு நல்லா ரீங்காரம் பண்ணிட்டு நன்கு இந்த பூ கிட்ட போய் அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த வண்டை தேனை குடிச்சிட்டு அந்த வண்டானது சஞ்சாரம் பண்ணிட்டு வருது. அது இந்த கோபிகைகள் கிட்ட வருது. அந்த வண்டினுடைய முகத்துல சில அந்த மீச மாதிரி இருக்குல்ல, சில அந்த முடி,
அந்த முடியில அந்த தேன் ஒட்டின்னு இருக்கான். அதை பார்த்த உடனே இவளுக்கு மேல ஒரு கீதம் போல அவளுடைய தாபத்தை சொல்றா. அதான் பிரமர கீதம் போல வருது. இது என்னன்னா அவளுடைய பக்தியில கிருஷ்ணன் விட்டுட்டு போனதுனால அவள் தாபத்தை தெரிவிக்கிறதா இந்த பிரமர கீதம். மதுபகீதவ பந்தோ மாஸ்பிருஷாங்கிரிம் சபத்ன்யாஹ குச்சவிலுலிதமாலா குங்குமஸ்மஸ்ருபிர்நகா வகது மதுபதிஸ்தன்மானினீனாம் பிரசாதம் யது சதசி விடம்யம் யஸ்ய தூதஸ்த்வம் ஈத்ருக்கு. அந்த வண்டை பார்த்துட்டு இவ அந்த வண்டையும் கிருஷ்ணனையும் ஒன்னா நினைக்கிறாளாம். ஏ பிரமரமே வண்டே, உனக்கும் கிருஷ்ணனுக்கும் வேற வேலையே இல்லையா? அந்த நன்கு பூத்து குலுங்குற அந்த பூ கிட்ட வந்து அதை சுத்தி 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 வருவ. எதுக்கு நீ வருவ அப்படின்னா அதுலேருந்து இருக்கிற தேனை குடிக்கிறதுக்காக. அதுலேருந்து இருக்கிற தேனை முழுக்க குடிச்சிட்டு அப்புறம் அதில் நீ பரமானந்தமா நீ ஆகி அப்புறம் அந்த பூ எப்படி இருந்தா என்ன, கேறு கெட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி போயிடுவியானோ. அதே மாதிரி தான் இந்த கிருஷ்ணன் எங்களுக்கு பரமானந்தத்தை கொடுத்து இங்கே எங்களை சுற்றி சுற்றி வந்து எங்களுக்கு பரமானந்தத்தை கொடுத்தான். இப்போ வந்து எங்கே எப்படி இருந்தாலும் இவா எப்படி போனாலும் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அங்கே மதுரைக்கு போய் நாகரிகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகள் அந்த ஜனங்களோட சௌக்கியமாக இருக்கான். உனக்கும் அந்த கிருஷ்ணனுக்கும் வேற வேலையே இல்லை. நீ வந்து எங்களை சுற்றி சுற்றி தயவு செஞ்சு வராத, உன்னை பார்த்தாலே எங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த வண்டை பார்த்துட்டு அந்த வண்டையும் கிருஷ்ணனையும் சேர்த்து சேர்த்து வர்ணிச்சுட்டே வரா. இதுக்கு பிரமர கீதம்னு பேர். அடுத்ததாக ஒரு ஸ்லோகம். பரிச்சரதி கதம் தத் பாத பத்மம் தோ பத்மாக அபிபத ஹிருத சேதாக உத்தம ஸ்லோக ஜல்பைஹி. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஸ்திரீகள் கூடயும் எல்லாரையும் வசப்படுத்துறதா அவனுக்கு வேலையே. இப்படி எல்லாரையும் வசப்படுத்தி விட்டுறான். ஆனா ஒருத்தி மாத்திரம் நான் விடமாட்டேன்னு மார்புல ஏறி உக்காண்டிருக்கா மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியாவது இவன் விடாம இருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த மகாலட்சுமியும் என்கிட்ட ஏமாந்து போயிட்டா. உத்தம ஸ்லோகன்னு உனக்கு ஒரு பேர் இருக்கே, அந்த உத்தம ஸ்லோகன்னு பேரை கேட்டவொடனே மகாலட்சுமி கூட ஏமாந்து போய் இவன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டா. சுவாமி கிருப்பையில அந்த மகாலட்சுமி பண்ண புண்ணியத்துல அவளையாவது இவன் விடாம இருக்கணும்னு அப்படி பகவான் வைகுண்டவாசிய சேர்த்து பேசுறாலாம் இங்க வருத்தத்தோட. அடுத்ததாக திவி புவி சரசாயாம். இந்த திவி புவி, இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்கள், அதுக்கு மேல இருக்கிற 7 லோகங்கள் இருக்கிற அத்தனை ஸ்திரீகளும் இந்த கிருஷ்ணனை பார்த்து ஆசைப்படுறா. மகாலட்சுமியும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிண்டா. அதுல எந்த ஆக்ஷேபனையும் இல்லை. அந்த மகாலட்சுமி எப்போதும் சாஸ்வதமாக இருக்கா. இப்ப ஏற்பட்ட பிரபு கிட்ட ஆச்சரியப்படலன்னாதான் ஆச்சரியம். அப்படி ஆச்சரியப்பட்டு மகாலட்சுமி இருக்கா. அதனாலதான் அவனுக்கு உத்தம ஸ்லோகன்னு பேரு. ஏதோ நாங்க கோபத்துல திட்டோம், அந்த மகாலட்சுமி விடமாட்டான். அந்த பிரபு தான் இந்த உலகத்தை முழுக்க சிருஷ்டி பண்ணியிருக்கான். அந்த பிரபு வைகுண்டவாசின்னு தெரியும். நாங்க ஏன் அந்த கிருஷ்ணன் மேல இவ்வளோ பிரியமா இருக்கோம்னா இங்க வந்து எங்கள்கிட்ட அவனோட அலாதியான கருணையும் அந்த பிரேமையும் எல்லாத்தையும் எங்க மேல பொழிஞ்சிட்டு இப்ப எங்களை விட்டுட்டு போயிட்டானே, அதை நினைக்கும் போதே எங்க மனசை தாங்க மாட்டேங்கிறது. அதனாலதான் நாங்க இப்படி புலம்பின்னு இருக்கோன்றத போல அவ அந்த பிரமரத்தை பார்த்து சொல்லுவது போல உத்தவர் கேட்டு இருக்கார் இத்தனையும் எல்லாத்தையும். அடுத்ததாக விசுருஜ சிரசி பாதம் வேத்யகம் சாட்டுகாரிஹி. அந்த பிரமரத்தை பார்த்து ஒரு ஸ்லோகத்துல இப்படி சொல்றாளா, நீ என்ன கிருஷ்ணர்கிட்டேருந்து ஒரு சந்தேஷத்தை எடுத்துன்னு வந்திருக்கியா? நான் சீக்கிரத்துல வந்துடுவேன், நீ கவலைப்படாத இருங்கன்னு. இந்த சந்தேஷங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. நீயும் வராத, அந்த கிருஷ்ணனுடைய சந்தேஷத்தையும் எடுத்துன்னு வராத. சும்மா சமாதானப்படுத்துற மாதிரி நான் வரேன், அங்க வரேன், இங்க வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவன் கிளம்பும் போது என்ன சொன்னான்? நான் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு நான் அவங்கள வந்து சீக்கிரம் பாக்குறேன்னு தானே சொல்லிட்டு கிளம்பினான். இத்தனை நாள் ஆச்சு, ஏன் இன்னும் வரல? அதனால அவன் எப்ப வந்துடுறான் அப்ப வந்துடுறான்னு சொல்லிட்டு நீ வந்து சந்தேஷத்தை எடுத்துன்னு வராத, இதை நாங்க கேட்கறதுக்கு தயாராக இல்லைன்னு அந்த வண்டை பார்த்து ஒரு கோபி கோபத்தோட சொல்றாளாம். அடுத்ததாக இங்க பகவான் எந்தெந்த அவதாரத்துல எதெல்லாம் பண்ணினாலோ சிரேஷ்டமாக
அது எல்லாத்தையும் திட்டுவது போல விரகதாபத்துல சொல்றாளாம். இங்க கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் செஞ்சது மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சென்றாலோ அதெல்லாத்தையும் சேர்த்து சொல்றா. மிருகயுரிவ கபீந்திரம் விவ்யதே லுப்த தர்மாகா. அந்த வாலி பாவம் அங்க காத்துட்டு இருந்தா, ராமர் வந்தா ராமருக்கு சேவை செய்வோம், ராமர் பட்சமா இருந்து எல்லாத்தையும் பண்ணுவோம்னு அப்படி காத்துட்டு இருந்தா, அந்த வாலியை நீ எப்படியோ சம்ஹாரம் பண்ணிட்ட. இந்த சுக்ரீவனை போய் சக்கியம் பண்ணிட்ட. நீ பண்ணது நியாயமா? ஸ்திரியமகிருத விரூபாம் ஸ்திரீஜிதகா காமயானாம். அதே மாதிரி உன் ஆசையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு அம்மா அங்கேருந்து வந்தா. நீ ஒருத்தி மேல ஆசை வச்சுக்கிறதுனால அந்த அம்மாவை நீ வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அவ ஏன் மூக்கு காதையும் அறுத்து விட்ட? இதுதான் உன்னுடைய வேலையே. உன் மேல ஆசை வச்சுன்னு ஒருத்தர் வந்தானா அவளை எதையாவது பண்ணி வருத்தப்பட வச்சு அனுப்பணும். அடுத்ததாக மகாபலின்னு ஒருத்தர் தான். அவன் பாவம் எவ்வளோ ஆசையாக உனக்கு ஆசையா அத்தனையும் தானம் பண்ணா, சர்வஸ்வம் தானம் பண்ணா. பலிம் அப்பி பலிமத்வா வேஷ்டயத்வாங்ஷவத்யகா. அப்படி எல்லாத்தையும் உனக்கு தானம் பண்ணியும் நீ என்ன பண்ணின அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்தையும் புடுங்கிண்டு அவனை அனாதையா ஆக்கிட்ட, ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்ட. ததலமசித சக்கியை. அதனால உன்னுடைய இந்த சக்கியம் முழுக்க எங்களுக்கு போதும். எங்க போனாலும் இப்படி யார் உன்னை ஆசையா ஆசிரியக்கணும்னு வராலோ அவ எல்லாருக்கும் துரோகம் பண்றதா உன்னுடைய வேலைன்னு கிருஷ்ணர்கிட்ட இல்லாதபடிக்கு முன்னாடி இருக்கிற அவதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரண பக்தி பண்றவாளுக்கு பேசுறதுக்கு இதுக்கு யோக்கியதையும் கிடையாது, அவ பேசவும் கூடாது. கோபிகைகள் மாதிரி ஆசை வச்சுண்டு எல்லாத்தையும் பகவானுக்காக தியாகம் பண்ணிட்டு அந்த நிலையில இருக்கிறவா சொன்னான்னா கண்டிப்பா பகவான் கோச்சிக்க மாட்டார். அதையும் ஸ்தோத்திரம் பண்ணுவது போலதான் ஏத்துப்பார். இதே மாதிரிதான் அஷ்டபதியில 17வது அஷ்டபதியில 16 அஷ்டபதி பரியந்தம் ராதைய கதற பண்ணினார் கிருஷ்ணர். 17 அஷ்டபதியில கார்த்தால நிக்கிறார். ராதை கதவை தட்டுறார். கதவை தட்டோடனே யார் வந்திருக்கா அப்படின்னு உடனே நான் தான் கேசவன் வந்திருக்கேன், நான் தான் மாதவன் வந்திருக்கேன் அப்படின்னு உடனே ராத கோபத்துல யாஹி மாதவா யாஹி கேசவா மாவத கைதவா ஆதோ தாம் அனுசர சரசீருகலோச்சனா யாதவகரதி மிஷாதோ. யாகி மாதவா யாகி கேசவான்டா. கேசவனாவது மாதவனாவது எனக்கு யாரும் தெரியாது, நீ கிளம்பு இங்கேருந்து. தாம் அனுசர, நேத்திக்கெல்லாம் எந்த கோபியோட சௌக்கியமா இருந்தியோ அவள்கிட்ட கூடயே இரு. தாம் அனுசர அவளையே இருன்னு சொல்லிட்டு என்ன திட்டுவாளோன்னோ. ஏ சனியனே ஏன் இங்க வந்தேன்னு இங்க ராது அப்படி சொல்லலையா? சரசீருக லோச்சனா, ஏ செந்தாமரை கண்ணா இங்கேருந்து போன்னு சொல்றா. அதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன அழவிட்டியோன்னோ, அதனால போன்னு சொல்றாளே தவிர அந்த தாபத்தை கோபத்தை காண்பிக்கிறா. அதே மாதிரி 7வது சரணம் பிரமதி பவான் அபலா கபலாய வனேஷு கிமத்ர விசித்ரம் பிரதயதி பூதனிகைவ வதூவத நீர்தய பால சரித்ரோ. கிருஷ்ணா யாஹி மாதவ யாஹி கேசவா மாவத கைதவ ஆதோ பிரமதி பவான் அபலா கபலாய. நீ இந்த காட்டுல பிருந்தாவனத்துல சுத்தி சுத்தி வரதுக்கு காரணமே என்ன தெரியுமோ? இந்த அபலைகளா இருக்கக்கூடிய எங்களை எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக தான். அப்படிதான் ஏமாத்துறதுக்காக நீ சுத்தின்னு இருக்க. பாவம் உன் மேல ஆசையா ஒருத்தி பால் கொடுக்கலான்னு வந்தா அவனுக்கு. அப்படி பால் கொடுக்கலான்னு வந்தவாளை என்ன பண்ணுவா? உன்னால முடிஞ்சதோ பண்ணுவா, இல்லாட்டி உபத்திரமாவது பண்ணாம இருக்கணும். நீ என்ன பண்ணின அப்படின்னா, இப்படி ஆசையா பால் கொடுக்க வந்த அந்த பூத்தனையோடைய உயிரையே போகடிச்சுட்ட, அவ பிராணனே போகடிச்சுட்ட, அவளை நீ சம்ஹாரம் பண்ணிட்ட. இதுதான் உன்னுடைய வேலையே. இந்த மாதிரி
யாரெல்லாம் உனக்கு வந்து ஹிதம் பண்ணணும்னு வராலோ அவளை அழவிடுறது தான் உன்னுடைய வேலை அப்படின்னு ராதை இந்த கோபத்துல திட்டுறா. கிட்டத்தட்ட இதே நிலைமையில தான் இந்த கோபிகைகளும் இங்க விரக தாபத்துல இருந்து கொண்டு அந்த வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபுவை சேர்த்து சேர்த்து கிருஷ்ணனோட சேர்த்து சொல்றா. ஏன்னா இவர் தான் வைகுண்டவாசின்னு அவளுக்கு தெரியும்ன்றதுனால இப்படி ராமாவதாரம் வாமனாவதாரம் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி யாரெல்லாம் உனக்கு நல்லது பண்றாலோ அவளுக்கே நீ அடைஞ்ச பண்ண, நீ எங்களை விட்டுட்டு போனதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி கோபிகைகள் தன்னுடைய விரகத்தை தெரிவிக்கிறார். அடுத்ததாக அற்புதமான ஒரு வர்ணனை. எதனு சரித லீலா கர்ண பீயூஷ விப்ருட் சகிருதன விதூத துவந்த்வ தர்மா வினஷ்டா. என்ன சொல்றான்னா, உன்னுடைய பகவத் குணத்தை கேட்கறதோ உன்னுடைய குணங்களை கேட்கறதோ உன் மேல வச்ச ஆசையினால என்ன ஆகும்னா, முதல்ல என்ன பண்றது அப்படின்னா, இந்த அகங்கார மமக்காரங்கள்லாம் இருக்கே, இந்த நான் என் குடும்பம் நான் சம்பாதிக்கணும், இது எல்லாத்தையும் முதல்ல அதுக்குள்ள இந்த கனெக்ஷனை இந்த குணங்கள் உன் மேல வச்ச ஆசையானது போயிடுறது. அது போனதுனால என்ன ஆகுதுன்னா, எங்களால எந்த விவகாரங்களையும் பார்க்க முடியல. அப்படியே ஏதோ பித்து பிடிச்சா மாதிரி அங்கங்க நாங்க வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நினைச்சுன்னு சுத்தின்னு இருக்கோம். இப்படி சுத்தின்னு இருக்கிறது இது சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா உள்ள எங்களுக்கு என்ன ஒண்ணு தெரியறதுன்னா, ஏதோ ஜென்ம ஜென்மமா செஞ்ச பாக்கியத்தினாலதான் இப்படி உன் மேல ஒரு ஆசை வந்து இப்படி சுத்தின்னு இருக்கோன்னு தெரியறது. உன் பகவத் குணமானது அப்படி பண்றதுன்னு அந்த நிலையை தெரிந்து கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுறாலாம். இப்படி கிருஷ்ணர் மேல நாம பக்தி வச்சுண்டு அவனை மறக்காதபடிக்கு இப்படி இருக்கமே, இதுக்கு காரணம் அந்த கிருஷ்ணனுடைய பகவத் குணம் தான் சொல்றான். அந்த பகவத் குணம் அப்படி பண்ணிடுமா. இந்த மாதிரி பிரவச்சனம் கேட்க 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 என்ன பண்ணும் அப்படின்னா, நான் என்னுடையதே நான் சம்பாதிக்கணும் இப்படி அகங்கார மமக்காரத்தெல்லாம் அது எங்க போக்கினதுன்னே தெரியாது, அப்படி போக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகவத்குண மாகாத்தியம். அதனாலதான் பகயவ விகங்கா பிக்ஷுச்சரியாம் சரந்தின்னு இந்த பிக்ஷுக்கள் போல ஞானிகள் போல நாங்க எல்லோரும் இங்க சுத்த ஆரம்பிச்சிட்டோம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. இதுக்கு காரணம் அவனுடைய குணங்கள் மேல வச்ச ஆசைதான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அற்புதமா வர்ணிக்கிறார். அடுத்ததாக அந்த வண்டை பார்த்து, பிரியசக புனராகா பிரேஷிதா பிராயகா கிம். நீ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கிருஷ்ணனை அமைச்சு வந்தது போலதான் உன்னை பார்த்தா எனக்கு தோன்றது. எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு உபாயத்தை தேடிட்டு இருக்கோம். நாங்க என்ன தேடிட்டு இருக்கோம்னா, இந்த மகாலட்சுமியை மாத்திரம் பகவான் விடாம மார்பிளை ஏற்றி வச்சுன்னு உக்காத்தின்ட்டு எங்கேயும் போகும்போது அழைச்சின்னு போறாருன்னு பகவான். அப்படி அவர் போறாருன்னா மகாலட்சுமி என்ன பாக்கியம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. நீ கிருஷ்ணன்டேன் தானே வந்திருக்க, எனக்கு தெரிஞ்சு உனக்கு தெரியும்னு தெரியுது அந்த உபாயம். அதனால இந்த மகாலட்சுமி என்ன பாக்கியம் பண்ணி இந்த மார்பிளை ஏறி உக்காண்டிருக்கான்னு சொல்லி அந்த பாக்கியத்தை நாங்களும் பண்றேன். நாங்களும் வந்து பகவான் கூடயே அனவரத்தம் இருக்கிறது போல நீ என்ன உபாயம்னு அந்த கிருஷ்ணர்கிட்ட கேட்டு கொஞ்சம் சொல்ல. உன்னை பார்த்தா அந்த கிருஷ்ணர்கிட்டேருந்து வந்தது போலதான் இருக்கு, உன்னை பார்த்தா கிருஷ்ணன் தூதன் போல இருக்குன்னு இந்த வண்டை பார்த்து சொல்றான். ஆனா உண்மையான கிருஷ்ணதூதன் அங்க உட்காண்டிருக்கார் உத்தவர். அவரை பார்த்தும் சொல்லுவது போல இருக்கு, இந்த வண்டை பார்த்தும் பேசுறார்கள். இது உத்தவருக்கு அவளுடைய நிலையை தெரியறதுக்காக இப்படி அவளால முடியாம அந்த கிருஷ்ணர்கிட்டேந்து வந்த உத்தவரை பார்த்து இப்படி புலம்புறார்கள் கோபிகைகள். இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா அந்த கோபிகைகள் அந்த வண்டை பார்த்து சொல்றா, அவ அப்பா மேல அம்மா மேல அவருக்கு நல்ல பிரியம், அதுக்காக யாரையாவது அனுப்பிச்சு வந்து கூட பார்ப்பார். நாங்கெல்லாம் இங்க தப்பிச்சுன்னு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் வந்து தரிசனம் கொடுப்பாரா மாட்டாரா, இப்படி நாங்கெல்லாம் தப்பிச்சுன்னு இருக்கோம்னு அந்த கண்ணன் காதுல போய் நீ சொல்ல. அப்படியாவது அவர் கிளம்பி வந்து எங்களை பார்க்க மாட்டாரான்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு, தப்பிச்சுன்னு இருக்கோம், எங்களால தாங்க முடியல இந்த விரகதாபமானதுன்னு சொல்லிட்டு இப்படி அந்த பிரமரத்தையே கிருஷ்ணன் போலையும் பார்க்கறா, கிருஷ்ண தூதன் போலையும் பார்த்துட்டு இந்த உத்தவருக்கு தன்னுடைய நிலையை தருவது போல, தன்னுடைய தாபத்தை தெரிவிக்கிறது போல இப்படி கோபிகைகள் அற்புதமான ஒரு கீதத்தை பாடுறா. இது முழுக்க 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 பகவான் பேல வச்சிருக்கிற பக்திய அவனை பார்க்க முடியல, அவன் வரலன்னு அந்த கோபத்துல கொஞ்சம் அவனை திட்டுவது போல இருக்குமே தவிர இது முழுக்க பகவத் பக்தி தான். இது ஒரு விதமான பக்தி. நாரத பக்தி சூத்திரத்தில் நாரதர் சொல்லும் போது காமக்ரோத அபிமானாதிகம் தஸ்மின்னேவ கரணியம்ட்டார்.
அப்பா உனக்கு ஆசை வந்தாலும் பகவான்கிட்ட காமி, கோபம் வந்தாலும் பகவான்கிட்ட காமி, வேஷம் வந்தாலும் பகவான்கிட்ட காமின்னு எல்லாத்தையும் பகவான்கிட்ட வச்சுக்கோ, வேற யார்ட்டையும் வச்சுக்காத. அப்படி இருந்தேன்னா அந்த பகவத் ஸ்மரணையானது உனக்கு மனசுலேருந்து போகாதுன்னு இது பக்தி சூத்திரத்துல ஒரு விஷயம். அது உத்தம பக்தர்களுக்கு தான் இது செல்லும், எல்லாருக்கும் செல்லாது. இந்த சூத்திரங்கள்லாம் பகவானுக்காக சர்வஸ்வம் தியாகம் பண்ணி அப்படி இருக்கிறவாளுக்கு தான் இந்த சூத்திரங்கள்லாம் அது அன்வயமாகும். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம சாதாரண பக்தி பண்ணவாலாம் பகவானை சொல்லவே கூடாது. நம்ம பகவானுக்காக என்ன பண்ணிடணும், அப்படி ஒன்றும் பெருசா பெரிய தியாகங்கள்லாம் எதுவும் பண்ணல. இன்னும் கூட நாம பண்ற 10 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறோம். அப்படி இருக்கிற நம்மெல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு நம்மளுக்கு யோக்கியதை கிடையாது. ஆனா இந்த கோபிகைகள் மாதிரி அவ்வளோ பக்தி உள்ளவர்கள் பேசலாம். இப்படியே தானே தேவி அந்த சுந்தரகாண்டத்துல சொலுக்க மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ராமரை பார்த்து சொல்றா, ராமா நான் இங்க சத்ரு தேசத்துல காலமாக போறேன், நீயோ நான் இங்க போயிட்டேனேன்றதுக்காக நீ இப்படியே இருக்க மாட்ட, நீ எல்லாத்தையும் வனவாசத்தை முடிச்சுட்டு நீ அயோத்திக்கு போற, அப்ப சீதை இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அத்தனை ராஜாக்களும் அவ பெண்ணை அழிச்சுன்னு வர போறா. அவ எல்லாரும் அழைச்சின்னு வந்தா என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல போறா. நீ தயாளு கிருபாளு ஒன்னும் பாவம், இவளை கல்யாணம் பண்ணிண்டா அவ வருத்தப்பட போறாளே, அவளை கல்யாணம் பண்ணிண்டா இவளை வருத்தப்பட போறாளேன்னு எல்லாரையும் நீ கல்யாணம் பண்ணிண்டு எல்லா ராஜகுமாரிகளையும் கல்யாணம் பண்ணிண்டு நீ அங்க சௌக்கியமா இருக்க போற, நான் இங்க சத்ரு தேசத்துல போறேனேன்னு அந்த ஒரு விரக பராகாஷ்டையில சீத்தையும் சொல்றா இந்த மாதிரி ராமச்சந்திர பிரபுவை. இங்க என்னன்னா அங்க சீத்தை விரக காஷ்டத்துல பராகாஷ்டையில சொன்னது முழுக்க இந்த கிருஷ்ணாவதாரத்துல சத்தியமாக போறது. ராமர் விஷயத்துல சத்தியமாகல, அங்க சீத்தை சொன்னது அதே பிரபு கிருஷ்ணாவதாரத்துல வந்த உடனே இந்த மாதிரி யாரெல்லாம் ஆசைப்படுறாலோ பாவம் வருத்தப்படுவாளேன்னு எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த அவதாரத்துல. அப்படி இந்த மாதிரி அந்த உயர்ந்த பக்தியில சொல்றது எல்லாருக்கும் அன்வயிக்காது. தேவி மாதிரி ராமர்கிட்ட பிரியமா இருக்கிறவா, கோபிகைகள் மாதிரி கிருஷ்ணர்கிட்ட பிரியமா இருக்கிறவா தான் இந்த மாதிரி அந்த பக்தி பண்றதுக்கோ இந்த மாதிரி பேசுறதுக்கோ அவளுக்கு தான் யோக்கியதை இருக்கு. இந்த மாதிரி தன்னுடைய நிலைய கிருஷ்ணனுடைய தூதனாகவும் நண்பனாகவும் இருக்கக்கூடிய உத்தவருக்கு தெரிவது போல இவா தன்னுடைய நிலையை இப்படி புலம்பின உடனே மேல அவள சாந்த்வனம் பண்றதுக்காக சமாதானம் படுத்துறதுக்காக மேல அந்த கோபிகைகளை பார்த்து உத்தவர் பேச ஆரம்பிக்கிறார். அவளுடைய பக்தியை பார்த்தார், அவருக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கல. இவர் நினைச்சுட்டு இருக்கார் கோபிகைகளை சமாதானம் படுத்தலாம் அப்படின்னு வந்தா கிருஷ்ணர் மேல கிருஷ்ணர் கூடயே இருந்தா அந்த ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி நினைச்சுன்னு வந்தார். ஆனா இவளுடைய பக்தி அது ஏதோ ஒரு ஸ்திரீ புருஷன் மேல இருக்கிற மாதிரி இல்லாதபடிக்கு பகவான்னு தெரிஞ்சுட்டு பக்தி பண்றா. அப்படிப்பட்ட பரம்பொருள் நினைச்சுட்டு இவா அவன் பகவான் மேல ஆசையா இருக்கிறதுனால உத்தம பக்தர்கள் போலதான் உத்தவருக்கு தெரிகிறார். இதுல எந்த ஒரு காமமான விஷயமும் அவருக்கு தெரியல. இப்படி பகவான் மேல ஆசை இருக்கிறத பார்த்து அவரே ஆச்சரியப்படுறார். அப்படி ஆச்சரியப்பட்டு அந்த கோபிகைகளை பார்த்து முதல்ல சமாதானப்படுத்துறதுக்கு முன்னாடி அவளுடைய பாக்கியத்தை வர்ணிக்கிறார். அகோ யோயம் ஸ்ம பூர்ணார்த்தாக பவத்யோ லோக பூஜிதா. நீங்க நீங்க இந்த ஜென்மா எடுத்த பயன் உங்களுக்கு கிடைச்சிருது. எதுக்கு இந்த ஜென்மான்னா பகவான் கிட்ட இப்படி ஒரு பக்தி அவனை அனவரத்தமும் ஸ்மரிக்கிறது தான் இந்த ஜென்மா அவனுடைய பயன். அலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிஜ புனః இதமேகம் சனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதான்னு இதை சொன்னதுக்கு என்ன காரணம்னா இந்த எல்லா சாஸ்திரங்களும் கோஷிச்சுண்டு கடைசியா இதுதான் முடிவுன்னு சொல்றது. என்ன முடிவுன்னா அனவரத்தமும் நாராயண தியானம் பண்றது, அந்த தெய்வத்தை தியானம் பண்றதுக்காக தான் இத்தனையும் அப்படின்னு அப்படி சொன்னது உங்களுக்கு சித்தி ஆயிடுது. இது நீங்க ஏதோ இந்த ஜென்மால கிருஷ்ணனுக்கு பக்தி பண்ணதுனால சித்தி ஆயிடுதுன்னு நினைக்கவே நினைக்காதுங்கோ. இப்பேற்பட்ட துர்லபமான பக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஏதோ காமனையான பக்தி கிடையாது, துர்லபமான உண்மையான பிரேம பக்தி. இது உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஜென்ம ஜென்மால அப்படி தானோவிரத ஜபோஹோம தபஸ்வாத்தியாய சம்யமைஹி ஸ்ரேயோபிர் விவிதைச்சான்யைஹி கிருஷ்ணே பக்திர்ஹி சாத்தியத்தேன்னு அற்புதமான ஒரு ஸ்லோகம். நீ ஜென்ம ஜென்மால நிறைய தானங்கள், நிறைய தபஸ், நிறைய அனுஷ்டானங்கள், நிறைய யாகங்கள், அப்படியே எல்லோரும் நல்லபடியா பார்த்துட்டு ரொம்ப நல்லவனாக வாழ்ந்துட்டு வினயமாக இருந்துட்டு இத்தனை குணங்களையும் சம்பாதிச்சுட்டு ஜென்ம ஜென்மமா யார் ஒருத்தன் நல்லவனா இருந்துட்டு வந்தானோ இந்த மாதிரி பல ஜென்மாக்கள் இருந்தாதான் இப்ப இந்த ஜென்மால உங்க கிடைச்ச பக்தியானது கிடைக்கும்.
அதனால நீங்க எதுக்கு இந்த மனுஷ ஜன்மா எடுத்துன்னு வந்து பொதுவா வரார்களோ அதுக்கு நீங்க பூர்ணார்த்தமாயிட்டீர்கள். அப்பேற்பட்ட பிரேம பக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தீர்மானமா நீங்க ஜென்ம ஜென்மால அத்தனை அனுஷ்டானங்கள், இந்த தானங்கள் மலை போல பண்ணி குமிச்சிருக்கேன். ஏதோ ஒரு ஜென்மால பண்ண மாதிரி இல்லை, ஜென்ம ஜென்மமாக ஸ்ரத்தையா பகவதர்ப்பண புத்தியோட மலைமலையா பண்ணதுனால இப்படி ஒரு பிரேம பக்தி கிடைச்சிருக்கு உங்களுக்குன்னு அந்த கோபிகைகளை பார்த்து முதல்ல கொண்டாடுறார் உத்தவர். இப்படிலாம் கோபிகைகளை கொண்டாடி, அம்மா உங்களுக்கு வந்திருக்கிற பக்தியானது முனீனாமப்பி துர்லபா. இங்க பக்தி பக்தின்னா உடனே கிருஷ்ணரை பத்தி அழறது, கிருஷ்ணரை பத்தி யோசிக்கிறதுன்னு இல்ல, எல்லா இடத்துலயும் பகவான் தான் இருக்கான்னு பார்க்கறது, எல்லா இடத்துலயும் பகவத் ஸ்மரணையோட இருக்கிறது. ஞானிகள் எப்படி இருக்கா? சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணிட்டு அவர்கள் இப்படி போயிட்டு இருக்காளோனோ, அவர்களுக்கு அப்படி இருக்கும்போது இந்த சரீரம் நடக்கிறதா தூங்குறதா எதுவுமே தெரியல. அந்த நிலையில அவ சஞ்சாரம் பண்றதுக்கு அந்த நிலைக்கு போகணும்னு தான் ஜென்ம ஜென்மமாக யோகாபியாசம் பண்ணி சமாதி ஸ்திதிக்கு போய், அந்த சமாதி ஸ்திதியும் அது சித்தி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த நிலையானது பகவத் கிருபையினால வருதுமா. இது முனீனாம் துர்லபா. ஆனா உங்களுக்கு இங்க கிருஷ்ணனுடைய தரிசன மாத்திரத்துல அவன் கொடியே இருந்ததுனால அதுக்கு துல்லியமாக மற்ற எதுவும் உங்களுக்கு தெரியாதபடிக்கு, உங்க சரீரம் நிக்கிறதா நடக்கிறதா அப்படின்னு தெரியாதபடிக்கு எந்த காரியமும் உங்களால பண்ண முடியாம அத்தனையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணியிருக்கேலே, இது முனீனாம் அப்படி துர்லபா. அதனால உங்களுடைய பக்தி அப்பேற்பட்ட உயர்ந்தது. நீங்க எதுக்கு வந்தேலோ இந்த ஜென்மா எதுக்கோ அதுக்கு பரிபூர்ணமாயிடுத்து உங்களுக்கு. ஆனாலும் இப்படி நீங்க கிருஷ்ணரை பிரிஞ்சு தவிச்சுன்னு இருக்கும்போது அதுக்கு சமாதானம் படுத்தணுன்றதுக்காக பகவான் என்ன அமைச்சிருக்கா. சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கார் பகவான். அதை நான் மேல உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்ல போறேன். இது பகவானுடைய வார்த்தைகள், நீங்க இதை கேட்கணும்னு சொல்லிட்டு மேல கிருஷ்ணர் என்ன சொல்லி அமைச்சிருக்காரோ அதை அந்த கோபிகைகளை பார்த்து உத்தவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப மேல பகவான் சொல்லுவது போல உத்தவர் சொல்றார். பகவான் இப்ப அவள்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த கோபிகைகளை பிரிஞ்சதுனால பகவான் அங்க இருக்கார், கோபிகைகள் எங்க இருக்கா, கோபிகைகள் வருத்தத்தோட இருக்கா. பகவான் சொல்லும் போது நீங்க இங்க வருத்தப்பட்டு என்ன பிரிச்சு வருத்தப்பட்டு இருக்கேன், ஆனா நான் எந்த வருத்தமும் படல, நான் அங்க மதுரையில நன்னா தான் இருக்கேன், உங்களை பத்தி வருத்தம் படல அப்படின்னு பகவான் சொன்னார். பகவான் சொன்ன மாதிரியே உத்தவர் சொல்லிட்டு வர்றார். நான் வருத்தப்படலை அப்படின்னா எனக்கு வேற யாரோ கிடைச்சிட்டா அவ கூட நான் சௌக்கியமா இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. நான் எல்லோருக்கும் ஆத்மாவாக நான் தான் இருக்கேன். நீங்கள் நான் இங்கே தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வருத்தமா இருக்கு. நான் எல்லா இடத்துலையும் நான் தானே இருக்கேன், எல்லாருக்கும் ஆத்மாவாகவும் எல்லா இடத்துலையும் மந்திரியாமையாகவும் இந்த உலகம் முழுக்க வியாபிச்சு இருக்கிறது நான் தான். அப்படி நான் இருக்கேன்னு பார்க்க ஆரம்பிச்சா அந்த ஆனந்த குண வஸ்துவை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான்னா இங்கே தான் இருக்கான் கிருஷ்ணன், அங்கே தான் இருக்கா கிருஷ்ணான்னு வராது. நான் தான் இந்த உலகத்தை உண்டாக்குறேன், நான் தான் இந்த உலகத்தை சம்ரட்சிக்கிறேன், நான் தான் இந்த உலகத்தை அழிக்கிறேன். அப்பேற்பட்ட நான் இங்கே தான் இருக்கேன்னு நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு அதனால வருத்தம் வருது. அதனால நான் இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கேன்னு அவா இப்படி என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னா இந்த வருத்தத்திலேருந்து வெளில வரலான்னு நீங்க சொல்லுங்க உத்தவரேன்னு இன்னும் நிறைய விஷயங்கள் பகவான் சொல்லி அனுப்புறார். எல்லோருக்கும் ஆத்மாவாக நான் தான் இருக்கேன், இந்த ஆத்மா பரிசுத்தமானது, இந்த ஆத்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சோம்பலை விட்டு, சோம்பல்லாம் அஜ்ஞானம், சோம்பல் எல்லாத்தையுமே சொல்லலாம். நாம இதுதான் நினைச்சிட்டு நாம இருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளில வரணும்னு பகவான் சொல்றார். நம்மளுடைய சோம்பலை விட்டு அதுலேருந்து ஆத்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்கு, அந்த ஆத்மா தான் அங்கேயும் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் என்னுடைய மதம். என்னுடைய பக்தர்கள் இப்படி இருந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன், அப்படி இருந்தான்னா அவளுக்கு சுகம் துக்கம் எதுவும் பண்ணாது. அது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அந்த ஆத்மா என்னைக்குமே பரிசுத்தமானது. அதனால இந்த பக்தியை இப்படி பண்ற இந்த கோபிகைகள் கிட்ட பகவான் சொல்லி அனுப்புறார். இதோட சேர்ந்துட்டு எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்னு பார்க்க ஆரம்பிங்கோ அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்க உத்தவரேன்னு உத்தவர்கிட்ட சொல்லி அனுப்புறார். நாம என்ன பண்ணணும்னா, இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த மனசை அடக்கிறதுக்கு நிறைய சாதனைகள் இருக்கு. எந்த சாதனை எடுத்தாலும் அந்த மனசை அடக்கி என்கிட்ட வருதுதான் கடைசி. இந்த நதியானது எங்க உற்பத்தி ஆனாலும் அது சேர்றது இந்த சமுத்திரம் தானே. அதே போல நீ எந்த சாதனத்தையும் வேணாலும் எடுத்துக்கோ, பக்தி மார்க்கத்துல போ, கர்மானுஷ்டான மார்க்கத்துல போ, யோக மார்க்கத்துக்கு போ, சந்நியாச மார்க்கத்துல வா, சாந்த பக்தி பண்ணி எதை வேணாலும் பண்ணு. எது பண்ணினாலும் மனசு அடங்கலைன்னா அது பிரயோஜனம் இல்லை. அதனால மனசை அடக்கி எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்னு பார்க்கணும். இப்போ நான் உங்களை பிரிஞ்சு உங்களுக்கு தூரமா நான் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ என்னால் நினைச்சா நான் அங்கே வந்துடுவேன்,
நான் அங்க மாத்திரம் வந்துட்டேன்னா திரும்பவும் வந்து நான் இந்த சரீரம் இந்த கிருஷ்ணன்னு சொல்லிட்டு இதுல தான் உங்க மனசு முழுக்க இருக்கும். இந்த மாதிரி நீங்க இருக்கிறது நான் விரும்பல. இன்னும் உண்மையான பக்தர்கள் என் மேல அப்படி பக்தி பண்ணவர்கள் அப்படி இருக்கான்னா அவளுக்கு சரியான பாதையை காண்பிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால இந்த சரீரம் நான் இருக்கக்கூடிய இந்த ரூபத்திலேயே வந்து நீங்க அதோட நிக்காதபடிக்கு எல்லா இடத்துலையும் என்னை பார்க்கணுன்றதுனால தான் உங்களை பிரிஞ்சே நான் அங்க இருக்கேன். திரும்ப நான் இப்ப அங்க வந்துட்டேன்னா உங்களுடைய தியாசம் மனசுல இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே என்கிட்ட வந்துடும். அப்ப இது குறுகிடும் உங்களுடையது. அப்ப நான் எங்கேயாவது பிரிஞ்சா கூட உங்க மனசானது திரும்பவும் வருத்தமா தான் இருக்கும். இது என்னைக்குமே சாஸ்வதம் கிடையாது. அதனால தான் உங்களை பிரிஞ்சு உங்களை தூரமாக நான் அங்க இருக்கேன். ஏன்னா நீங்க என்னுடைய உண்மையான பக்தர்களா இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான பாதையை காண்பிக்கணும். சாஸ்வதமான பாதையை காண்பிக்கணும். அந்த சாஸ்வதமான பாதை எதுன்னா என்னை எல்லா இடத்துலையும் பார்க்க ஆரம்பிக்கிறதா, என்னை ஆத்மாவாக பார்க்க ஆரம்பிக்கிறதா. அப்பதான் வந்து இந்த தாபங்கள்லேருந்து உங்களால மீள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாரு. இப்ப தெரிஞ்சிருத்து ஏன் வந்து இவா கதற கதற இங்கே விட்டுட்டு போனார்னு ஒரு 4 அத்தியாயம் முன்னாடி வருத்தமா இருந்தது. இப்படி போறாரே கிருஷ்ணர் கல் நெஞ்சுக்காரர் போலன்னு. ஆனா அதுக்கு பதில் சொல்லுவது போல பகவானே இப்ப நம்மளுக்கு பதில் சொல்லிட்டார். எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்தது அன்னைக்கு சொல்லும் போது. ஆனா இப்ப நன்னா சமாதானம் எடுத்து ஏன் வந்து பகவான் கிளம்பி போனார்னா இந்த உண்மையான பாதை இதுதான் இந்த கோபிகைகளுக்கு காண்பிக்கிறதுக்காக உத்தவர் மூலியமா சொல்லி அனுப்புறார். அதனாலதான் இந்த கோபிகைகளை திரும்ப பார்க்கறதுக்கும் வரல. அந்த உபதேசங்கள் பண்ணுவது போல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு உத்தவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கார். இப்படிலாம் பகவான் சொல்லி என்ன வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா தியானத்தோட நான் இருக்கேன்னா என் கூட சாஸ்வதமா என் கூட சேர்ந்துடலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு உதாகரணங்கள் இருக்கு. என்ன உதாரணங்கள் இருக்குன்னா இந்த ராசக்கிரீடைக்கு அன்னைக்கு நான் வந்து வேணுகானம் வாசிச்ச போது நீங்க எல்லாரும் ஆசையா வந்தேல் என் கூட சேர்ந்துட்டு அங்க ராசக்கிரீடை எல்லாம் பண்ணினேன். அதுலேயே உங்க போலேயே உள்ள சில கோபிகைகள் கிளம்பணும்னு கிளம்பினா அப்ப அவளால் அங்க வர முடியல. அங்க வர முடியாத போது அவ என்ன பண்ணினான்னா வர முடியலன்னா என்ன அந்த பிரபுவையே நினைச்சுட்டு இங்க இருப்போம்னு சொல்லிட்டு அங்க போக முடியலன்னா என்னன்னு அவ என்ன அன்னவரத்தமும் தியானம் பண்ணுவது போல அப்படி அந்த விரக காஷ்டத்துல என்னை பத்தி நினைச்சு 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 என்ன ஆச்சுன்னா அவளுடைய புண்ணியமும் பாபமும் நில் பேலன்ஸ் ஆகி அவ எல்லா இடத்துலையும் என்னை பார்க்க ஆரம்பிச்சு கடைசியா அவ சரீரத்திலேருந்து இந்த ஆத்மாவானது பிரிஞ்சு என் கூட வந்து சேர்ந்துட்டா. இப்ப வந்து அவ நித்தியமா என் கூட இருந்துட்டு இருக்கா. இப்போ நீங்க வந்து என் கூட இந்த ராசத்துல அனுபவிச்சாலும் என்னோட பிரியத்துல நீங்க இருக்கேன். ஆனா அவ யாருமே அந்த மாதிரி சில கோபிகைகள் என் கூட ராசமே பண்ணலன்னாலும் என்னுடைய பரமானந்தத்தை அனவரத்தை அனுபவிச்சுண்டு அவ விரகதாபம் இல்லாதபடிக்கு நான் வேற அவ வேறன்னே இல்லை. இப்போ எனக்குள்ள ஐக்கியமாயிட்டா. அதனால இதுக்கு உதாகரணமே எப்படி இருக்கு. கபிலோபதேசத்துல அவரே சொல்றாரு. கபிலவாசன் அத்தியந்த உபரதிகி இந்த சுகமும் துக்கமும் நில் பேலன்ஸ் ஆயிடுதான் தான் பகவானோட 2.5 கலந்தல்லான்னு. அப்படி அந்த கோபியாரா பகவான் என்ன சொல்றாருன்னா இதுல உங்களுக்குள்ளேயே உதாகரணம் இருக்கு. அதனால நீங்க வந்து எல்லா இடத்துலையும் என்னை இப்படி பார்க்க ஆரம்பிச்சு இப்படி இருக்க ஆரம்பிச்சேன்னா இந்த பாபம் புண்ணியம் எல்லாம் நில் பேலன்ஸ் ஆகி என்னோட 2.5 கலந்துடலாம். அப்படி கலந்துட்டேலாம் ஏது விரகம் தாபம் தனியா ஒரு கோபின்னே கிடையாது. எல்லாம் என் கூட சேர்ந்து பரமானந்தத்தை அனுபவிக்கலான்னு உங்க கோபிகைகளே அப்படி ஆனான்னு சொல்லிட்டு அந்த உதாகரணத்தையும் சொல்லு இதையும் சொல்லணும் நீங்கன்னு உத்தவர்கிட்ட இதையும் சொல்லி அனுப்புறார் பகவான். இவ்வாறு உத்தவர் பகவான் சொன்னார். இத்தனை விஷயத்தையும் சொல்றா. அவளுக்கு சொன்ன உடனே இது மனசுல போய் அவ்வளோ படலை. ஆனா பின்னாடிதான் மாற போறது. இப்ப திரும்பவும் வந்து இந்த கம்சனெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டான். நான் கிருஷ்ணன் எப்படி இருக்கான் அங்க சௌக்கியமா இருக்கானா எங்க விட்டு அவன் சௌக்கியமா தான் இருப்பான். அவனுக்கு என்ன அங்க நிறைய நகரஸ்திரிகள்லாம் இருக்கா அவெல்லாம் இருக்கா. இங்க வந்து காட்டுவாசிகளா இருக்கக்கூடிய எங்களால அவனுக்கு என்ன ஆக போறது. ஆனா எங்களுக்கு மாத்திரம் அவனை மறக்காது. இங்க எங்க பார்த்தாலும் அவன் ஞாபகம்தான் வருது. அவன் திரும்பவும் வந்து அந்த மாடு மேய்ச்சிண்டு பிராவிஷத்து கீத கீர்த்திகின்னு அது மாடு மேய்த்து கொண்டு இந்த கோகுலத்துக்குள்ள அவன் கால் எடுத்து வைப்பானான்னு எங்க மனசு ஏங்கிறது. எங்க பார்த்தாலும் அவனோட ஞாபகம் வருது. என்னமோ எங்களுக்கு அப்பப்போ தோன்றது அவன் இல்லாம இந்த பூமியே சோபை இல்லாதது போல. அதனால முன்பு போல அவன் இங்க வந்து இந்த பிருந்தாவனத்துக்கு வந்து சோபிக்க வைப்பானா. இப்படி சோபை இல்லாம இந்த பிருந்தாவனமே இருக்கே. எது பார்த்தாலும் கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஏங்கிறது நாங்க மாத்திரமும் இல்லை. நாங்க இந்த யமுனை துள்ளி குடிச்சு ஓடுறாலே இந்த யமுனையே சாந்தமாயிட்டா. யமுனமே ஏதோ ஓடணும்னு ஓடிட்டு இருக்கா. இந்த மரங்கள்லாம்
ரொம்ப நாளாவே ஏதோ சோபையே இல்லாதது போல இருக்கு. எல்லா பட்சிகளும் ஏமாந்து போயிருக்கு. இந்த மிருகங்கள், அங்க இருக்கக்கூடிய மான்கள் எல்லாமே இந்த கிருஷ்ணன் எப்போ வருவான் எப்போ வரான்னு அப்படி சர்வபூதானு கம்பினமா இருந்து பகவான் இப்படி பண்ணிட்டார். அவர் வந்து பழைய மாதிரி இந்த மங்களத்தை ஆக்குவாளான்னு இன்னும் கூட வருத்தத்தை ஓன்னு அழுது கதறார்கள். சில பேருக்கு அதுல மயக்கமே வருது. அப்படி இவா கிருஷ்ணர் பக்தி மேல இப்படி திரும்பவும் அழ ஆரம்பிச்சுட்டா இந்த கோபிகைகள். இப்படிலாம் உத்தவர்கிட்ட சொல்லிட்டு திரும்பவும் கோபிகைகள் சொல்றா, உத்தவரே நீங்க பகவான் இவ்வளோ சொன்னான்னு சொல்லி கூட நாங்க கதறோம், நீங்க மன்னிச்சுக்கணும், எங்க மனசு மாறிடும், எங்க தாபத்தை எங்களை போட்டு கொட்டுறதுன்னு தெரியல, அந்த கிருஷ்ணனுக்கு யார் போய் சொல்லுவான்னு தெரியல, அதனால நாங்க இப்படி கதறோம். அவன் சொல்றான் என்ன எல்லா இடத்துலயும் ஆத்மாவாக பாரு, நான் வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், இந்த சரீரத்தை மேல ஆசை வைக்க கூடாதுலாம் சொல்றான். ஆனா எங்களால முடியலையே. அப்படி எல்லா இடத்துலயும் அவனுடைய ஸ்மரண வருவது போல அவன் பண்ணிச்சுட்டு வச்சுட்டு போயிட்டானே. ஹேநாதா விரஜநாதார்த்தி தோஷனா மக்னமுத்தர கோவிந்தா கோகுலம் விரஜினார்ணவாத்துன்னு கதறார்கள். எங்கன்னா எங்க போனாலும் அவன் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு போனா ஒரு மரத்தடியில பார்த்தா வேணுகாத்தியம் வாச்சின்னு இருக்கிற மாதிரியே இருக்கு. கிட்டக்க போய் பார்த்தா அவனை காணும். அப்படியே அந்த பக்கம் போனா கோவர்தனத்துக்கிட்ட மாடு மேய்ச்சின்னு போற மாதிரி இருக்கு. கிட்டக்க போய் பார்த்தா அவனை காணும். இப்படியே யமுனையில வந்தா எங்க கூட சந்தோஷமா ஸ்நானம் பண்ணினானே, அந்த ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த கிருஷ்ணன் தான் இருக்கான்னு கிட்டக்கு போய் பார்த்தா அவனை காணும். இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அவன் இருக்கிறது போலயே இருக்கு. அப்படி இருக்கிற அவனை அந்த கிருஷ்ணன் மேல தானே நாங்க ஆசை வச்சிருக்கோம். அவனை எப்படி எனக்கு மறத்து எல்லா இடத்துலையும் ஆத்மாவாக பார்த்து எங்களால எப்படி இது சமாதானம் படுத்திக்க முடியாததா இருக்கு. அந்த கிருஷ்ணன் தான் எங்களுடைய உயிர் பிராணனாக இருந்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தான் எல்லாத்தையும் அந்தர்யாமியா இருக்கான்னு தெரியும். ஆனா எங்களுக்கு எங்க கூட இருந்த அந்த பிருந்தாவனம் கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய அந்த ஆசையானது அப்படி அலாதியா இருக்கிறதுனால அதை விஸ்மர்த்தும் நைவ சக்னுமா, எங்களால அந்த கிருஷ்ணனை மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோபிகைகள் இப்படி தன்னுடைய உயர்ந்த பக்தியை சொல்லி கதறார்கள் உத்தவர்கிட்ட. ஹீநாத ஹே ரமாநாத விரஜநாதார்த்தி ஆர்த்திநாசனா மக்னம் உத்தர கோவிந்தா கோகுலம் விரஜினார்ணவாத். ஹே நாதா, ஹே ரமாநாதா, இந்த கோகுலம் இப்படி முழுகி கிடைக்கே இந்த துக்க சாகரத்துல இதுலேருந்து எப்படியாவது நீ வந்து மீட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிகைகள் அப்படி கதறி தீர்க்கிறார்கள். இவாளுக்கு என்னன்னா ரொம்ப நாளா மனசுல வச்சுட்டு இருக்கிற துக்கம் யார்ட்டையாவது கொட்டணும், அது கொட்டினாதான வெள்ள தீரும். அப்படி கொட்டி தீர்க்கிறார்கள். இந்த உத்தவரை பார்த்த உடனே அந்த பிரமரம் போல கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணதூத்தனை பார்த்து இப்படி கொட்டி தீர்த்துட்டு இப்பதான் பகவான் என்ன சொல்லி அமைச்சிருக்காரோ உத்தவர் மூலியமாக அதை கொஞ்சம் கொஞ்சமா மனசுல வாங்கிக்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் பகவான் சொன்னதை மனசுக்குள்ள கொண்டு போய் அந்த கோபிகைகள்லாம் சொல்றா, நமக்கு எது ஹிதம் பண்ணணும்ன்றது கிருஷ்ணருக்கு தெரியாதா? நாம எவ்வளவு ஆசை கிருஷ்ணன் மேல வச்சிருக்கோமோ அதை விட நிறைய ஆசை கிருஷ்ணன் நம்ம மேல வச்சிருக்கார். இது பரஸ்பரமா இருக்கு. யார் எவ்வளவு ஆசை வச்சிருக்காருன்னு சொல்லவே முடியாது. திடீர்னு பார்த்தா கிருஷ்ணர் ஆசை வச்சிருக்கிறது போல இருக்கும், நாம ஆசை வச்சிருக்கிறது போல இருக்கும். அதனால இது ரெண்டு பேருக்கு இப்படி பரஸ்பரம் ஆசை இருக்கிறதுனால கிருஷ்ணர் நம்மளை இப்படி கதற விடமாட்டார், இப்படி கதரும்படி பண்ணவும் மாட்டார். ஆகையினால நமக்கு எது நல்லதோ அது பகவான் பண்றார். அப்படி நாம பகவான் மேல அந்த கிருஷ்ணன் மேல இப்படி ஆசை வச்சிருக்கோம்னா அவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த மாதிரி நடந்துக்கிறது தான் சரி, அதுதான் நம்மளுக்கு ஹிதம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நேரம் அவளுடைய தாபத்தை உத்தவரத்தை கொட்டினார்கள். அந்த தாபம் கிருஷ்ணனை பத்தின அந்த வரலன்ற அந்த தாபமானது போறது. இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்லி அமைச்சாரோ, எப்படி பார்க்கணும் எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ அந்த மாதிரி அந்த கோபிகைகள் இருக்க ஆரம்பிக்கிறா. அப்படி இருக்க ஆரம்பிச்ச உடனே பகவானை எல்லா இடத்துலையும் பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்ப கிருஷ்ணர் அங்கேருந்து இங்க வரணும், இங்கேருந்து அங்க போகணும்னு இல்லாதபடிக்கு அவளுக்கு எங்க பார்த்தாலும் கிருஷ்ணானுபவமானது இருந்து அந்த விரக தாபத்திலேருந்து வெளியில வந்தார்கள் அப்படின்னு ஸ்லோகமே இருக்கு. இப்ப விரக தாபமே இல்லாம ஆயிடுத்து. கிருஷ்ணர் சொன்னது போல எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அப்படி பார்த்த உடனே இவாளுக்கும் அந்த ஞானிகளுக்கும் வேறு இல்லை அப்படின்றது போல ஞானம் வந்தது போல ஆயிடுச்சு. என்ன இந்த ஞானம் சுலபமா வந்துருமான்னு
இந்த ஞானம் என்ன உடனே வந்துருமா? அப்ப கோபிகைகளுக்கு உடனே இந்த ஞானான் முக்தின்னு கடைசியா சொல்லக்கூடிய இந்த ஞானம் ஏன் வந்ததுன்னா அதுக்கு கோபிகைகள் பண்ண பக்தி காரணம். அப்படி கிருஷ்ணர் மேல எப்படி நிஷ்காமியமான பக்தி, எந்த ஒரு தனக்கு சுயநலம் இல்லாத இப்படி ஒரு பக்தி பண்ணி என்ன ஆயிடுதுன்னா, அந்த பக்தி பண்ணி 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 கடைசியா அந்த ஞானம் வந்தாதானே ஞானியாகி மோட்சம் பகவானோட இரண்டரை சேர முடியும். அந்த ஞானத்துக்கு உள்ள பாதை இந்த பக்தியானது திறந்து விட்டுருதான் பரிபூர்ணமா ஆகிறதுக்கு. எப்படின்னா இந்த உத்தவருடைய அந்த வார்த்தைகள்னால புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த காசியிலேருந்து ஒரு சொம்புல அந்த காசி தீர்த்தத்தை வாங்கிட்டு வருவா. அது என்ன பண்ணுவான்னா, ஜலம் கொட்டாம இருக்கணும்ன்றதுக்காக அந்த சொம்புல மேல செப்பு தகுட போட்டு அதை வெல்டு பண்ணி அந்த ஜலத்தை கொண்டு வருவா. அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்து அதுக்கப்புறம் ஆற்றுலேயே இருக்கும், என்னைக்கு வேணுமோ அதை உடச்சி எடுத்துப்போம். இது எல்லா ராத்திரியும் உள்ளது தானே கங்கா தீர்த்தம்னு. இப்படி ஒரு மாமி ஒரு 20 அந்த சொம்புல அந்த கங்கா தீர்த்தத்தை எடுக்கிறா. அதுல ஒண்ணு தவறி அந்த கங்கையிலே விழுந்துருத்து, கவனிக்கல. அது அந்த சொம்பானது இது கங்கையிலேயே சுத்தின்டே இருக்கு. அது சுத்தின்டே இருக்கா. இங்க என்னன்னா, இந்த சொம்புக்குள்ளையும் ஒரே கங்கை தான் இருக்கு, வெளியிலையும் ஒரே கங்கை தான் இருக்கு. ஆனா இந்த சொம்புக்குள்ள இருக்கிற கங்கையானது அகண்டமா இருக்கக்கூடிய கங்கையில சேர முடியாதபடிக்கு அதுக்கு சொம்பு அப்படின்ற ஒரு செப்பு சொம்புன்ற ஆவரணம் இருக்கு. இந்த ஆவரணம் இருக்கிறதுனால அதால வெளில வர முடியல, அதுக்குள்ளேயே இருக்கு. என்ன ஆச்சுன்னா, இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும்போது நாளடைவில் அதுல இருந்து ஊறி 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 என்ன ஆனதுன்னா, கடைசியா ஒரு நாளைக்கு பார்த்தா நல்லா ஊறி அது இருக்கும்போது அங்கேருந்து ஒரு மீன் வந்தது. அந்த மீன் தனக்கு ஏதோ ஆகாரம்னு கிட்டக்க பார்த்தது. அப்புறம் அது தன்னுடைய ஆகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளால ஒரு அடி அடிச்சது அந்த சொம்ப. அப்படி அடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, மேல இருக்க அந்த செப்பு தகடானது மேல அப்படி தெரிச்சு போய் உள்ள இருக்கக்கூடிய அந்த கங்கையானது அகண்டமா இருக்கக்கூடிய கங்கையோட சேர்ந்துட்டு அந்த உள்ளுக்குள்ள ஒரு ரூபம் தனியா இல்லாதபடிக்கு ரெண்டும் சேர்ந்துருது. அப்படின்றதுதான் இது எப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா சேர்வது போல. எப்படின்னா, அந்த சொம்புக்குள்ள இருக்கிற ஜலம்தான் ஜீவாத்மா, அது மேல இருக்கக்கூடிய சொம்பு தான் நம்ம பண்ணக்கூடிய புண்ணிய பாபங்கள் இந்த எல்லாமே ஒரு ஆவரணமாக இருந்து அது அப்படியே நம்மளை அழிச்சுன்னு போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கும்போது அந்த அகண்டமா இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை கூட சேர விடாதபடிக்கு அந்த சொம்பு எப்படி இந்த ஜலத்துல சேர விடலையோ அதே மாதிரி நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய எண்ணங்கள், பாபங்கள், சுகதுக்கங்கள் சேர விடாம இப்படி நம்மளை அழிச்சுன்னு போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கும்போது அப்படி பக்தி பண்ணி பக்தி பண்ணி பக்தி பண்ணி மனசை பக்குவப்படுத்தி அப்படி இருந்துட்டே இருக்கும்போது குருநாதர் ஒரு நாளைக்கு அனுகிரகம் பண்ணி தலையில கை வச்சு உனக்கு ஞானம் வரட்டும் அப்படின்ட்டார்னா, அந்த சித்த சுத்தியான மனசு அது அப்படியே பக்குவமாயி எப்படி ஞானம் வருதோ, அது எப்படின்னா குருநாதர் போலதான் இந்த மீன் எப்படி அடிச்சு அந்த சொம்பனுடைய அந்த மேல இருக்கிற தகுடு போறதோ, அதனால குருநாதர் அந்த சமயம் வரும்போது அவர் உபதேசம் பண்ணி எப்படி நம்ம அந்த ஜீவனை பரமாத்மாவோட சேர்ப்பாலோ அதே போல ஜென்ம ஜென்மமா இவ நிறைய யாக யஜ்ஞங்கள் தபங்கள் எல்லாம் பண்ணி இந்த ஜென்மால அப்படி ஒரு அலாதியான பக்தி இந்த கோபிகைகளுக்கு கிடைச்சி, இப்ப அந்த கோபிகைகள் பரிபூர்ண பக்தி நிலையில இருக்கும்போது அந்த பகவான் சொன்ன சந்தேசங்களை குருநாதர் போல உத்தவர் சொன்ன உடனே இவாளுக்கு அந்த பக்தி இருக்கிறதுனால அந்த செப்பு தகடு இந்த மீன் தட்டினதுனால எப்படி அது அகண்டமா சேர்ந்ததோ அதே போல அவளுடைய பக்தி பரிபூர்ணமாகும் நிலையில் உத்தவர் பகவானுடைய சந்தேசங்களை சொன்ன உடனே அவளுக்கு இந்த ஞானமானது வந்ததுன்னு இவா இந்த நிலைக்கு சாதாரணமா போயிடல, அதுக்கு முழுக்க காரணம் இவாளுடைய பக்தி அப்படின்றது போல அற்புதமான இது ஒரு வர்ணனை. இங்க உத்தவர் குருமாறி இருந்து கொண்டு அந்த கிருஷ்ணனுடைய சந்தேசங்களை சொன்னார். அதை சொல்லி கிருஷ்ணனுடைய வார்த்தை தான் நம்மளுக்கு ஹிதம்னு தன்னை மாத்திண்டு அதுக்கப்புறம் அப்படி இருக்க ஆரம்பிச்சா அவளுக்கு இந்த விரக தாபத்தினால வரக்கூடிய கஷ்டமானது இல்லாதபடிக்கு கோபிகைகள் இருந்தான்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இவ்வாறு உத்தவர் கோபிகைகள் பேசிக்கொண்டே அங்க உத்தவர் ஏதோ சில நாள் இருக்கலான்னு தான் வந்தார். ஆனா இப்ப என்னன்னா, பல மாதங்கள் அங்கேயே தங்கிட்டாராம் உத்தவர். அங்கேயே தங்கிட்டு
கிருஷ்ணர் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் காப்பிக்கிறாளாம் அந்த கோபிகைகள். இங்கே தான் வேணுகானம் வாசிச்சான், இங்கே தான் மாடு மேய்ச்சன் வருவான், இங்கே தான் இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணினான், இங்கே தான் திருநாவர்த்தனை சம்ஹாரம் பண்ணி விழுந்தான், இங்கே தான் வந்து சகடாசுரனை உதைச்சான்னு எல்லா இடத்தையும் காமிச்சா, இப்படிலாம் பண்ணியிருக்கானா இப்படிலாம் பண்ணியிருக்கானான்னு உத்தவர் அப்படி அந்த கிருஷ்ணர் எப்படிலாம் பண்ணியிருப்பார்னு இவா பார்த்தவா இவாளுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அவள் வர்ணிக்கும் போது அப்படி மனசில் நினைத்து கொண்டு அந்த கிருஷ்ணர் இப்படி கிருபை பண்ணியிருக்கானேன்னு கிருஷ்ணரை நினைச்சு கொண்டு கிருஷ்ணர் விஷயமாவே நினைச்சு கொண்டு அவளுக்கு சமயம் போனதே தெரியாம பல மாதங்கள் ஆயிடுதான். இப்போ கோபிகைகளும் வந்து ஞானிகள் போல இருக்கா. அவளுடைய இந்த பக்தி நிலையை பார்த்து உத்தவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த நிலை சாதாரணமா வந்துருமா? அது என்ன சாதாரணமா கிடைக்கக்கூடியதா? இந்த கிருஷ்ணர் மேல பக்தி வச்சதுனால இப்படி ஒரு நிலை அவளுக்கு சர்வசாதாரணமா வந்துருத்தேன்னு சொல்லி மேல அந்த கோபிகைகளை பார்த்து உத்தவர் ஒரு பிரார்த்தனை போன சொல்றார், எனக்கு அடுத்தது ஒரு ஜென்மான்னு இருந்ததுன்னா உங்களுடைய பாத தூளி படுவது போல இந்த பிருந்தாவனத்துல ஏதாவது ஒரு புல்லாக எனக்கு இடம் இருந்தா போதும். உங்களுடைய பாத தூளியெல்லாம் பட்டாவது உங்க மாதிரி கிருஷ்ண பக்தி பகவான் மேல எனக்கு வருமான்னு எனக்கு தோன்றது. அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு இந்த கோபிகைகளை பார்த்து உத்தவர் சொல்றார். உடனே உத்தவர் நினைச்சு பார்க்கறாரா, இந்த கோபிகைகள் யாரு? சாதாரணமா பார்க்க போனா இவ வந்து ஒரு காட்டுவாசிகள் போல காட்டில் இருந்து கொண்டு மாடு மேய்த்து கொண்டு இந்த வந்து பால் கறந்துட்டு இப்படி வியாபாரம் பண்ணக்கூடிய கோபிகைகளே கிருஷ்ணர் வந்து இங்க இருந்த மாத்திரத்திலே இவாளுக்கே இப்படி ஒரு பக்தியை கொடுத்து ஞானிகளா மாத்தினானே. அப்ப வந்து கிருஷ்ணரை ஆசிரியிச்சு யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லாரும் கவலையப்பட வேண்டாம், எல்லாரையும் அந்த கிருஷ்ணன் மாத்திடுவான், அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை கொடுத்துருவான்னு இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு உத்தவர் நினைச்சு பார்த்துட்டு இப்படி நினைத்து கொண்டே அவர் நினைச்சாரா ராசடியில ஏதோ இவா வந்து அவ ஒருத்தருக்குள்ள இந்த மாதிரி நர்த்தனம் பண்ணிண்டாலோன்னு நினைச்சுட்டு இந்த கோபிகைகளுடைய நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் தீர்மானம் பண்ணார், இது ராசலீலைன்றது லௌகீகமான விஷயம் கிடையாது, இந்த ராசலீலை உத்தமமானது அப்படின்னு தீர்மானம் பண்றாரு. இங்க என்ன ஆச்சரியம்னா, இந்த உத்தவர் கோபிகைகளை சமாதானம் படுத்துறதுக்காக வந்திருக்காரா இல்ல கோபிகைகளை விஷயம் தெரிஞ்சிருந்து இவர் வந்திருக்காருன்னா பரஸ்பரம் பகவான் ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக அமைச்சிருக்கார். அவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக கிருஷ்ணர். அதனால இவர் வந்து இது ஏதோ ராசக்கிரீடன்னா ஏதோ லௌகீகமானது கிடையாது, பகவான் பண்ணாலே லௌகீகமா இருக்காதுன்னு தனக்கு தெரிஞ்சாலும் பகவான் அப்படி இருக்கலாம், இந்த கோபிகைகளும் இப்படி இருப்பாலாம் அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம் தாங்கல. அப்போ வந்து இந்த ராசக்கிரீடையில இவ அனுபவிச்ச ஆனந்தமானது இந்த உலகத்துல எந்த ஸ்திரீகளுக்கும் கிடைக்கல, மகாலட்சுமிக்கு கூட இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கான்னு தெரியல. அப்பேற்பட்ட பாக்கியம் இந்த கோபிகைகளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அப்பதான் தான் ஊருக்கு கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் உத்தவர். இதுக்கு மேல கிருஷ்ணரை பார்க்கணும்னு அப்படி அவர் கிளம்பும் போது அந்த கோபிகைகள்லாம் கிருஷ்ணருக்கு இது பிடிக்கும் கிருஷ்ணருக்கு அது பிடிக்கும்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறா. கிருஷ்ணர்கிட்ட கொடுங்கன்னு பெரியவாலாம் சொல்லும்போது ரதம் முழுக்க அது அழுத்து அப்புறம் வந்து தனக்கு யாரும் எதுவுமே கொடுக்கலையேன்னும் போது உத்தவர் வருத்தமா பார்க்கறாராம், எல்லாம் கிருஷ்ணருக்கு தானா எனக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு உத்தவர் கேட்ட உடனே ஆகா நாங்கள் மறந்து போயிட்டோம் எங்களுக்கு கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போன உடனே எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லி அவருடைய தன்னுடைய உத்திரியத்தை கீழே போட்டாராம். கீழே போட்டு எனக்கு என்ன வேணும்னா நீங்க எல்லாரும் வந்து இதுல நில்லுங்க, இந்த உத்திரியத்துல நின்று நீங்க உங்க பாத தூளியை கொடுங்க. வந்தே நந்தௌரஜஸ்திரீனாம் பாதரேனும் அபீக்ஷ்ணசகா யாசாம் ஹரிகதோத்கீதோ புனாதி புவனத்ரயம். உங்களுடைய பாத தூளியை கொடுங்க, அதுலதான் பக்தி வரும். அதை எடுத்துட்டு நான் போறேன், நானும் சரீரத்துல போட்டுக்கிறேன், எல்லாருக்கும் கொடுக்கிறேன், எல்லாருக்கும் உங்க பாத தூளினால இப்பேற்பட்ட பக்தி எல்லாருக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிகைகளுடைய பாத தூளியை கேட்கிறாராம் உத்தவர். நீங்க பாடக்கூடிய இந்த கிருஷ்ணன் நினைச்சு நீங்க பாடக்கூடிய இந்த கானம் முழுக்க இந்த உலகத்தையே உத்தாரணம் பண்ண போறது. எல்லா இடத்துலயும் அமங்கலம் போய் மங்களம் வருதுன்னு போன அத்தியாயத்துல சொன்னாரன்னு இந்த புவனமே இந்த உலகமே வந்து பரம பவித்திரமாக போறது நீங்க பண்ணக்கூடிய இந்த இதனால. அதனால இந்த மாதிரி ஒரு பக்தி ஏவம் பக்தி சகல புவனே நேக்ஷிதா நஸ்ருதாவான்னு இந்த மாதிரி பார்க்க முடியாது. அந்த பக்தினால பகவானுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு ஞானமும் கிடைச்சிருக்கு. அதனால உங்களுடைய பாத தூளி தான் எனக்கு வேணும்னு அப்படி ஆசைப்பட்டு அந்த கோபிகைகளுடைய பாத தூளிய மூட்டையை கட்டிண்டு
தலைமையில வச்சுட்டு உத்தவர் கிளம்பணும்னு தீர்மானம் பண்றாராம். அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்த அந்த கோபிகைகளுடைய பாததூளி மேலேயும் கோபிகைகள் மேல மரியாதையும் உத்தவருக்கு வந்துருது. இவ்வாறு இந்த கோபிகைகள்டேருந்து பாததூளியை வாங்கின்னு கிளம்புறார். அங்கேருந்து நந்தகோபர் யசோதா அவாவும் நிறைய சாமான்கள் கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு கொடுக்குறா. இதெல்லாத்தையும் கொடுத்து அந்த கண்ணான கண்ணன்ட்ட இதை கொடுன்னு சொல்லிட்டு அந்த நந்தகோபர் உத்தவருடைய கையை பிடிச்சிட்டு எல்லார் சார்பாக எங்களை ஒரு பிரார்த்தனை இருக்கு, இந்த பிரார்த்தனையை கிருஷ்ணர்கிட்ட சொல்லிடுன்னு என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரத்துல 3 விஷயமானது ஒன்று இருக்கு, அது 3ம் பகவத் அர்ப்பணம் பண்ணணும். மனசு, வாக்கு, காயம். மனசோ விருத்தயோ நஸ்யு கிருஷ்ண பாதாம்புஜாஸ்ரயாக. இந்த மனசு, வாக்கு, காயம் எல்லாம் எங்களுக்கு கிருஷ்ணார்ப்பணம் தான். கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். இந்த மனசு எப்பொழுதும் கிருஷ்ணனை நினைக்கணும். இந்த சரீரம் காரியங்கள் செய்தாலும் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட காரியங்கள் கிருஷ்ணனுடைய ஸ்மரத்தோடையே இருக்கணும். எங்க வாக்கில் எப்போதும் கிருஷ்ணனுடைய கானம், கிருஷ்ணனுடைய பாட்டுகள் தான் வரணும். வாச்சோபிதாயி நீர் நாம்னா, எங்க வாக்கு எப்படி இருக்கணும். ஆனா இந்த உலகத்துல கர்மபிகி பிராமியமானாம்னு ஒரு கால் இப்ப அப்படி இருக்கும், எப்பயுமே அப்படி இருக்க முடியுமான்னு தெரியாதன்னு. ஆனா ஒரு கால் எங்களுடைய பூர்வ ஜென்ம ஸ்மிருதினாலையும் எங்களுடைய கர்ம பலத்தினாலையும் இந்த எப்பயும் போல சாப்பிட்டு தூங்கிண்டு இப்படி இல்லாதபடிக்கு கர்மபீர் பிராமியமானானாம்னு ஒரு கால் அப்படி வந்துட்டா கூட எங்களுக்கு அந்த கிருஷ்ணன் அப்படி வராத படிக்கு, அந்த மனசு அங்க போகாத படிக்கு ரதிர்நஹா கிருஷ்ணே ஈஸ்வரே, எங்களுக்கு அவன் ஒரு அனுகிரகம் பண்ணணும். எங்க வேணாலும் இருக்கட்டும், அவன் சௌக்கியமா இருந்து கொண்டு எங்க மனசு, வாக்கு, காயம் அத்தனையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவது போல இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் அவன் அங்கேருந்து பண்ண சொல்லு. எங்களுக்கு கங்கா பிரவாகம் போல அவன் சரணத்துல பக்தி வேணும், அவன் மேல ஆசை இருக்கணும், எங்க மனசு, வாக்கு, காயம் அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு ஒரு அற்புதமான ஸ்லோகம் இந்த நந்தகோபர் அந்த உத்தவருடைய கையை பிடிச்சுன்னு சொல்லி, இதெல்லாம் நம்ம நம்மளுடைய ஆத்துல எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் அப்பப்போ பார்க்கும்போது டெய்லி சொல்லணும் இந்த ஸ்லோகங்கள்லாம். எல்லாம் இப்படிதானே இருக்கும். நம்ம மனசு, வாக்கு, காயம் எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணம் பண்ணணும். இப்படி இருந்தாலும் பிரபோ, எப்படி போனாலும் எங்க போனாலும் எந்த காரியம் செஞ்சாலும் உன்னிடத்துல மாத்திரம் ஆசை 1% கூட கம்மியாயிடக்கூடாதுன்றது பிரார்த்தனை. ஒரு அற்புதமான ஸ்லோகம். அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே உத்தவருக்கே தாங்க முடியாம அந்த நந்தகோபரையும் யசோதையும் கட்டிண்டு எல்லார்கிட்டையும் விடை பெற்று கொண்டு அங்கேருந்து வந்து கிளம்பி கிருஷ்ணர்கிட்ட அத்தனையும் கொடுத்து கிருஷ்ணருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். இதுல எங்க யாரு வசதி, யாருடைய பக்தி வசதி? இதுல கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணினது வசதியா, இல்ல நந்தகோபர் இருக்கிறது வசதியா, யசோதம்மாவுடைய ஆசை வசதியா, இல்ல கோபிகைகள் வச்ச பிரேம வசதியா? இதுல எது பெருசுன்னே அவரால் சொல்லவே முடியலையா. அப்படி எதை பார்த்தாலும் உயர்ந்ததா இருக்கு. இப்படி யாரால முடியும்? கிருஷ்ணா உன்னாலதான் முடியும்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணி உத்தவர் தான் போய் கோபிகைகளை சமாதானம் படுத்தினாலும் போனார். இங்க பரஸ்பரம் கத்துண்டா. இந்த உத்தவர் மூலியமாக பகவானுடைய சந்தேசத்தை ஏற்றுக்கொண்டு அவ ஞானிகள் போல ஆனார்கள். இப்படியும் பக்தி பண்ண முடியும்னு உத்தவரும் தெரிஞ்சுட்டார். அதனால பரஸ்பரம் தெரிஞ்சுக்கிறது போல அந்த கிருஷ்ணர் பண்ணார். அப்ப அந்த பகவான் எப்படி ஒரு தயாளுவாக கருணாமூர்த்தியாக இந்த மாதிரி சில பக்தர்களுக்கு தான் இந்த அனுகிரகமும் இந்த பக்தியும் கிடைக்கிறது கிருஷ்ணாவதாரத்துல. அதுல உத்தவர்களுக்கும் கோபிகைகளுக்கும் இது பரிபூர்ணமாக பரஸ்பரம் கிடைச்சிருக்கு. இந்த அத்தியாயத்தை பார்த்தா தெரியும். அந்த மாதிரி உத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணி பகவான்கிட்ட கட்டிண்டு எல்லாம் நடந்ததை முழுக்க கிருஷ்ணர்கிட்ட சொல்ற. அவர் சொல்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. இந்த பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல 5 கீதங்கள் இருக்குன்னு சொன்னேன். இந்த 5வது கீதம் தான் இந்த பிரமர கீதம். இந்த பிரமர கீதம் கூட பகவான அந்த நிந்திக்கிறது போல இருந்தாலும் இந்த அத்தியாயத்தில் மற்ற நிறைய விஷயங்கள் ஸ்லோகங்கள்லாம் அற்புதமான ஸ்லோகங்கள் இருக்கு. தானம் விரதக ஜபோஹோம தபஸ்வாத்தியாய சம்யமயி, அது ஒரு அற்புதமான ஸ்லோகம். மனசோ விரத்தியோ நஸ்யு கிருஷ்ணபாதாம்புஜாஸ்ரயாகன்னு இப்போ கடைசியாக சொன்னனே அது. வந்தே நந்த விரஜஸ்திரீனாம்னு அது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் இதில் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டு நமக்காக பிரார்த்தனை பண்ணுவது போல நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அப்படி ஒரு அற்புதமான அத்தியாயம். இந்த கோபிகைகளுடைய நிலைமையும்
அந்த உத்தவர் போய் சொன்ன விஷயத்தையும் பிரம்மனிஷ்டால் இந்த அத்தியாயத்தில் அற்புதமாக வர்ணிச்சார். மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச சப்தச்சத்வாரிம்சோऽध्यायः श्रीशुकोवाच तं वीक्ष्य कृष्णानुचरं व्रजस्त्रियः प्रलम्बबाहुं नवकञ्जलोचनं पीताम्बरं पुष्करमालिनं लसत् मुखारविन्दं मणिमृष्टकुण्डलं शुचिस्मिताः कोऽयमपीच्य दर्शनः कुतश्च कस्याच्युत वेशभूषणः इति स्म सर्वाः परिवौरुरुत्सुकाः तमुत्तमश्लोकपदाम्बुजाश्रयं तं प्रश्रयेण अवनताः सुसत्कृतं सौव्रीडहासे क्षणसूनृतादिभिः रहसि अपृच्छत् उपविष्टमासने विज्ञाय सन्देशहरं रमापतेः जानीमस्त्वां यदुपदेः पार्षदं समुपागतं भर्त्रेह प्रेषितः पित्रोः भवान् प्रियचिकीर्षया अन्यथा गोव्रजे तस्य स्मरणीयं न चक्ष्महे स्नेहानुबन्धो बन्धूनां मुनेरपि सुदुस्त्यजः अन्येषु अर्थकृता मैत्री यावदर्थविडम्बनं पुंभिः स्त्रीषु कृता यद्वत् सुमनस्विव षट्पदैः निस्वं त्यजन्ति गणिकाः अकल्पं नृपतिं प्रजाः अधीतविद्या आचार्यं ऋत्विजो दत्तदक्षिणं खगावीतफलं वृक्षं भुक्त्वा चातिथयो गृहं दग्धं मृगास्तथारण्यं जारो भुक्त्वा रतां स्त्रियम् इति गोप्यो हि गोविन्दे गतवाक्कायमानसाः कृष्णदूते व्रजं याते उद्धवे त्यक्तलौकिकाः गायन्त्यः प्रियकर्माणि रुदत्यश्च गतः ह्रियः तस्य संस्मृत्य यानि कैशोरबाल्ययोः काचित् मधुकरं दृष्ट्वा ध्यायन्ती कृष्णसङ्गमं प्रियप्रस्थापितं दूतं कल्पयित्वा இதமப்ரவீத். மேல இந்த கோபிகைகள் அந்த பிரமரத்தையே கிருஷ்ணரா பார்த்து அந்த வாளுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறது போல இந்த பிரமர கீதமானது இருக்கும். இது பரிபூர்ண பக்தி பாவத்தோட இருக்கும். இந்த அத்தியாயத்துல நிறைய ஸ்லோகங்கள் நம்ம நித்திய பிரார்த்தனையில வச்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால அந்த முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் ராகம் மாத்தி சொல்றேன், நீங்க அந்தந்த இடத்துல அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம பகவான்கிட்ட டைரக்டா பிரார்த்தனை பண்ணுவது போல இருக்கும். அதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் நிறையா வருது. அது வரும்போது நான் கொஞ்சம் ராகம் மாற்றி சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. கோப்யூவாச்ச மதுபகிதவ பந்தோ மாஸ்பிருஷாங்கிரிம் சபத்ன்யாக குச்சவிலுலிதமாலா குங்குமஸ்மஸ்ருபிர்நக வகது மதுபதிஸ்தன் மானினீனாம் பிரசாதம் யது சதசி விடம்பியம் யஸ்ய தூதஸ்த்வமீத்ருக் சக்ருததர சுதாம் ஸ்வாம் மோகினீம் பாயயித்வா சுமனசைவ சத்யஹ தத்யஜே அஸ்மான் பவாத்ருக்
परिचरति कथं तत् पादपद्मं तु पद्मा ह्यपिबत हृतचेता उत्तमश्लोक जल्पैः किमिह बहुषडङ्घ्रे गायसि त्वं यदूनाम् अधिपतिम् अगृहाणाम् अग्रतो नः पुराणम् विजयसखसखीनां गीयतां तत्प्रसङ्गः क्षपितकुचरुजस्ते ये कल्पयन्तीष्टम् इष्टाः दिवि भुवि च रसायां का स्त्रियस्तद्दुरापाः कपटरुचिरहास भ्रूविजृम्भस्य यास्युः चरणरज उपास्ते यस्य भूतिर्वयं का अपि च कृपणपक्षे ह्युत्तमश्लोक शब्दः विसृज शिरसि पादं वेद्म्यहं चाटुकारैः अनुनय विदुषस्ते ये अभ्येत्य दौत्यैः मुकुन्दात् स्वकृत इह विसृष्ट अपत्यपत्यन्यलोकाः व्यसृजत् अकृतचेताः किं नु सन्धेयो अस्मिन् मृगयुरिव कपीन्द्रं विव्यधे लुब्धधर्माः स्त्रियमकृतविरूपा स्त्रीजितः कामयानाम् बलिमपि बलिमत्वा वेष्टयध्वाङ्क्षवद्यः तदलमसितसख्यैः दुस्त्यजः तत्कथार्थः यदनुचरितलीलाकर्ण पीयूषविप्रुट् सकृददनविधूत द्वन्द्वधर्मा विनष्टाः सबति गृहकुटुम्बं दीनमुत्सृज्य दीना बहव इह विहङ्गा भिक्षुचर्यां चरन्ति वयमृतमिव जिह्म व्याहृतं श्रद्दधानाः कुलिकरुतमिवाज्ञाः कृष्णवध्वो हरिण्यः ददृशुः असकृते तत् तन्नखस्पर्शतीव्र स्मररुज उपमन्त्रिन् भन्यता अन्यवार्ता प्रियसख पुनरागाः प्रेयसा प्रेषितः किं वरय किमनुरोधे माननीयोऽसि मेऽङ्गा नयसि कथमिहास्मान् दुस्त्यजद्वन्द्वपार्श्वो सततमुरसि सौम्य श्रीर्वधूः साकमास्ते अपिबत मधुपुर्याम् आर्यपुत्रो अधुनास्ते स्मरति स पितृगेहान् सौम्यबन्धूंश्च गोपान् क्वचिदपि स कथानः किङ्करीणां गृणीते भुजमगुरुसुगन्धौ मूर्ध्यधास्यत् कदा नु
मूर्ध्नि अधास्यते तदा नु। श्रीशुक उवाच अथोद्धवो निशम्यैवं कृष्णदर्शनलालसाः सान्त्वयन् प्रियसन्देशैः गोपीः इदम् अभाषत। उद्धव उवाच अहो यूयं स्म पूर्णार्थाः भवत्यो लोकपूजिताः वासुदेवे भगवती यासामिति अर्पितं मनः दानौ व्रत तपो होम जपस्वाध्याय संयमैः श्रेयोभिः विविधैश्चान्यैः कृष्णे भक्तिर्हि साध्यते। भगवती उत्तमश्लोके भवतीभिरनुत्तमा भक्तिः प्रवर्तिता दिष्ट्या मुनीनामपि दुर्लभा। दिष्ट्या पुत्रान् पतीन् देहान् स्वजनान् भवनानि च हित्वा वृणीत यूयं यत् कृष्णाख्यं पुरुषं परं। सर्वात्मभावो अधिकृतः भवती नाम धोक्षजे विरहेण महाभागा महान् मे अनुग्रहः कृतः। श्रूयतां प्रियसन्देशः भवतीनां सुखावहः यमादायागतो भद्रा अहं भर्तुरहस्करः। भगवानुवाच भवतीनां वियोगो मे न हि सर्वात्मना क्वचित् यथा भूतानि भूतेषु खं वायु अग्निर्जलं मही तथाहं च मनः प्राण भूतेन्द्रियगुणाश्रयः आत्मन्येव आत्मनात्मानं सृजेऽहन्यनुपालये आत्ममायानुभावेन भूतेन्द्रियगुणात्मना आत्मा ज्ञानमयः शुद्धः व्यतिरिक्तो गुणान्वयः सुषुप्ति स्वप्नजाग्रद्भिः मायावृत्तिभिरीयते येनेन्द्रियार्थान् ध्यायेत मृषा स्वप्नवत् उत्थितः तन्निरुन्ध्यात् इन्द्रियाणि विनिद्रः प्रत्यपद्यत एतदन्तः समाम्नायो योगः साङ्ख्यं मनीषिणां त्यागस्तपोदमः सत्यं समुद्रान्ता इवापगाः यत्त्वहं भवतीनां वै दूरे वर्ते प्रियोदृशां मनसः सन्निकर्षार्थं मदनुध्यानकाम्यया यथा दूरचरे प्रेष्ठे मन आविश्य वर्तते स्त्रीणां च न तथा चेतः सन्निकृष्टे अक्षिगोचरे मय्यावेश्य मनः कृत्स्नं विमुक्ताशेषवृत्तियत् अनुस्मरन्त्यो मां नित्यम् अचिरात् मामुपैष्यथा या मया क्रीडता रात्र्यां वनेऽस्मिन् व्रज आस्थिताः अलब्धरासाः कल्याण्यः मा पुर्मद्वीर्यचिन्तया। श्रीशुक उवाच एवं प्रियतमादिष्टम् आकर्ण्य व्रजयोषितः तावूचुः
उद्धवं प्रीताः तत्सन्देशागतस्मृतिः गोप्यऊचुः दिष्ट्या हितो हतः कंसः यदूनां सानुगोघकृत् दिष्ट्याप्तैः लब्धसर्वार्थैः कुशल्यास्ते अच्युतोऽधुना कच्चित् गदाग्रजः सौम्य करोति पुरयोषितां प्रीतिं नः स्निग्धसंव्रीड हासोदारे क्षणार्चितः कथं रति विशेषज्ञः प्रियश्च वरयोषितां नानुबध्येत तद्वाक्यैः विभ्रमैश्च अनुभाजितः अपि स्मरति नः साधो गोविन्दः प्रस्तुते क्वचित् गोष्ठीमध्ये पुरस्त्रीणां ग्राम्यास्वैरकथान्तरे ताः किं निशा स्मरति यासु तदा प्रियाभिः बृन्दावने कुमुदकुन्द शशाङ्करम्ये रेमे क्वनच्चरन नूपुररासगोष्ठ्याम् अस्माभिः ईडितमनोज्ञ कथः कदाचित् अप्येष्यति हदाशार्हः तप्ताः स्वकृतया शुचा सञ्जीवयन् नुनो गात्रैः यथेन्द्रो वनमम्बुदैः कस्मात् कृष्णैघायाति प्राप्तराज्यो हताहिदः नरेन्द्रकन्या उद्वाह्य प्रीतः सर्वसुहृद्वृतः किमस्माभिः वनौकोभिः अन्याभिर्वा महात्मनः श्रीपतेः आप्तकामस्य क्रियेतार्थः कृतात्मनः परं सौख्यं हि नैराश्यं स्वैरिण्यप्याह पिङ्गळा तज्जानतीनां नः कृष्णे तथाप्याशा दुरत्यया कवुत्सहेत सन्त्यक्तुम् उत्तमश्लोकसंविदम् अनिच्छतोऽपि यस्य श्रीः अङ्गान्नच्यवदे क्वचित् सरिच्छैलवनोद्देशाः गावो वेणुरवायिमे सङ्कर्षणसहायेन कृष्णेन आचरिताः प्रभो पुनः पुनः स्मारयन्ती नन्दगोप सुतं बत श्रीनिकेतैः तत्पदकैः विस्मर्तुं नैव शक्नुमः गत्या ललितयोदार हासलील अवलोकनैः माध्व्या गिरा हृतधियः कथं तं विस्मरामहे हे नाथ हे रमानाथ व्रजनाथार्ति आर्तिनाशना मग्नौ उद्धरा गोविन्द गोकुलौ वृजिनार्णवात् गोकुलो वृजिनार्णवात्। श्रीशुक उवाच ततस्ताः कृष्णसन्देशैः व्यपेतविरहज्वराः
उद्धवं पूजयाञ्चक्रुः ज्ञात्वा आत्मानमधोक्षजम् उवास कतिचिन्मासान् गोपीनां विनदन् शुचः कृष्णलीलाकथां गायन् रमयामास गोकुलम् यावन्त्यहानिनन्दस्य व्रजे अवात्सीत् स उद्धवः व्रजोकसां क्षणप्रायाणि आसन् कृष्णस्य वार्तया सरिद्वनगिरिद्रोणीः वीक्षन् कुसुमितान् द्रुमान् कृष्णं संस्मारयन् रेमे हरिदासो व्रजोकसां दृष्ट्वैव मादिगोपीनां कृष्णावेशात्मविक्लवम् उद्धवः परमप्रीतः तानमस्यन्निदं जहु एताः परं तनुभृतो भुवि गोपवध्वः गोविन्द एव निखिलात्मनिरूढभावाः वाञ्छन्ति यत् भवभियो मुनयो वयं च किं ब्रह्मजन्मभिः अनन्तकथारसस्य क्विमास्त्रियो वनचरीः व्यभिचारदुष्टाः कृष्णे क्वचैष परमात्मनिरूढभावः नन्वीश्वरः अनुभजतो अविदुषोऽपि साक्षात् श्रेयस्तनोति अगधराजैवोपयुक्तः नायं श्रियोऽङ्गवुनितान्तरतेः प्रसादः स्वर्योषितां नलिनगन्धरुचां कुतोऽन्याः रासोत्सवे अस्य भुजदण्डगृहीतकण्ठ लब्धाशिषां य उदगात् व्रजवल्लवीनाम् असामगोचरणरेणुजुषाम् अहं स्यागाम् बृन्दावने किमपि गुल्मलतौषधीनाम् यादुस्त्यजौ स्वजनमार्यपथं च हित्वा भेजुर्मुकुन्दपदवीं श्रुतिभिर्विमृग्याम् या वै श्रियार्चितम् अजादिभिः आप्तकामैः योगेश्वरैः अपि यदात्मनि रासगोष्ठ्या कृष्णस्य तद्भगवतः चरणारविन्दौ न्यस्तं स्तनेषु विजगुः परिरभ्यतापो वन्दे नन्दौ व्रजस्त्रीणां पादरेणु अभीक्ष्णजगाः यासां हरिकथोद्गीतौ पुनाति भुवनत्रयम् पुनाति भुवनत्रयम्। श्रीशुक उवाच अच गोपीः अनुज्ञाप्य यशोदां नन्दमेव च गोपानामन्त्र्य दाशार्हः यास्यन् आरुरुहे रथं तं निर्गतं समासाद्य नानोपायनपाणयः नन्दादयो अनुरागेण प्रावोचन् அஸ்ருலோச்சனாக. மேலே வரக்கூடிய 2 ஸ்லோகங்கள் நாம் நித்தியப்படி பகவான்கிட்ட நம்மளுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணணும். இது கிருஷ்ணர் மேலே அவ்வளோ ஆசை வச்சு நந்தகோபர் சொல்கிறார். நந்தகோபர் அந்த கோபர்கள் கோபிகைகள்
அங்க யசோதை எல்லாரும் சார்பாக நந்தகோபர் சொல்லுவது போல இங்க சொல்றார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். 2 ஸ்லோகங்கள் நமக்காக சொன்னது போல இருக்கு. எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணி இப்படி நாங்க சொத்தின்னு இருக்கோமே, பிரபு நீதான் உன் கட்டாட்சத்தினால எங்களை மாத்தணும்னு ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை இந்த 2 ஸ்லோகங்கள். மனசோ விருத்தயோ நஸ்யுஹு கிருஷ்ண பாதாம்புஜாஸ்ரயாக வாசோ அபிதாயனீஹி நாம்னாம் காயகா தத்ப்ரஹ்வனாதிஷு கர்மபிஹி பிராம்யமாணானாம் யத்ர க்வாபி ஈஸ்வரேச்சயா மங்களாச்சரிதைஹி தானைஹி ரதிர்நகா கிருஷ்ணே ஈஸ்வரே ஏவம் சபாஜிதோ கோபைः கிருஷ்ணபக்த்யா நராதிபா உத்தவः புனராகச்சன் மதுராம் கிருஷ்ணபாலிதாம் கிருஷ்ணாய பிரணிபத்யாக பக்த்யுத்ரேகம் व्रजौकसाम् वसुदेवाय रामाय राज्ञे चोपायनान्यदात् श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे उद्धवप्रतियाने 47 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।